எக்ஸ்கியூஸ் மீ, ஆட்டோ வருமா? எங்கம்மா போனோம்? பெசன்ட் நகர் போகணும். உட்காருங்க போலாம். யாருமா? மிஸ்டர் அரவிந்த் இருக்காரா? இங்கதான் இருந்தாங்க. வீட்டை காலி பண்ணி போயிட்டாங்க. காலி பண்ணிட்டு போயிட்டாரா? நான் கோயம்புத்தூர்ல இருந்து வரேன். எங்க போயிருக்காருன்னு தெரியுமா? எங்கன்னு தெரியாதுமா. வேலை சரியா எங்கேயோ சொன்னாங்க. எதிரில போய் விசாரிச்சு பாருங்க. என்னம்மா மூஞ்சில் அடிச்ச மாதிரி கதவு சாத்துறலேன்னு பாக்குறியா? அதாம்மா பட்டணும். அடுத்தடுத்த ஆத்தா இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கவே மாட்டா. ப்ளீஸ், அரவிந்த் நான் கண்டிப்பா பார்க்கணும். அவர் எங்க குடி போயிருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா? நீக்கு அந்த புது அட்ரஸ பத்தி எதுவும் தெரியாதுமா. எதிர்த்தாத்துல இருந்தாலும் அரவிந்த நான் பாக்குறது சிட்டி லைப்ரரியில் தான். அங்க வந்தாலும் வரலாம். நீ அங்க போய் பாருமா. தேங்க்யூ, நான் வரேங்க. போயிட்டு வாமா. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், ஒரு கையெழுத்து போட்டு போங்க. அரவிந்த், எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ். மிஸ்டர் அரவிந்த் இந்த புக்ல சிக்னேச்சர் போட்டிருக்காரு. ஆனா உள்ள இல்லையே. அப்படியா? அது நேத்து போட்ட கையெழுத்துமா. அப்போ அவர் இன்னைக்கு வருவாரா? தெரியல, வேணா வெயிட் பண்ணி பாருங்க. தேங்க்யூ சார். ஓகே. பாண்ட் ஜேம்ஸ் பாண்டுலு. ஏன் பாஸ், கோயம்புத்தூர்ல பெரிய படிப்பு படிச்சுட்டு ஒழுங்கா உங்க அப்பா ஆபீஸ்ல எம்டியா இருக்கிறத விட்டுட்டு டிடெக்டிவ் ஏஜென்ட் ஒண்ணு ஆரம்பிச்சு கூடவே எங்களையும் சேர்த்துக்கிட்டு துப்பறிய போற அது இதுன்னு அலையறீங்களே, இது உங்களுக்கு நியாயமா? அதுக்காக ஸ்கிரீன் பின்னாடி நின்னுகிட்டு பூச்சி கிச்சி எல்லாம் காட்ட வேணாம். ப்ளீஸ் கம் அவுட். ஐ சே கம் அவுட். கம் அவுட். பாஸ் இங்க இருக்கீங்களா? என் திறமை மேல நம்பிக்கை இருக்கிறதால தான் நீங்க என்ன அசிஸ்டண்டா வச்சிருக்கீங்க. உங்களையே நான் கண்டுபிடிக்கலன்னா என் கில் ஃபேன்ஸுக்கா என்ன ஆகிறது? ப்ளீஸ் டர்ன் அரவுண்ட். அபௌட் ஹானே பாஸ் இல்ல, கொஞ்ச நேரம் பாஸா இருப்போம். அழகான ராட்சசியே அடி. யார் அந்த ராட்சசி? பாஸ் நான் தான். 5 நிமிஷம் பாத்ரூம் போயிட்டு வரதுக்குள்ள சேர பிடிக்கிறீங்களே. கெட் அப், கெட் அப். கேப்பை ஃபில் பண்ணிடலாம் தான். இட்ஸ் ஓகே. மிஸ்டர் ஜேம்ஸ். எஸ் பாஸ். இன்னைக்கு என்ன கேஸ்? சூட் கேஸ். நிறைய பணமா? நோ சூட் கேஸ் ஃபுல்லா நெக்லஸ். வெரி குட். யார் அடிச்சது? நேத்து ராத்திரி 10 மணிக்கு பாண்டி பஜார்ல ஒரு நகை கடையில 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நகைகளை திருடிட்டு போயிட்டாங்க. வெரி குட். இது சம்பந்தமா போலீஸ்காரங்க 6 பேரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதுல ஒருத்தன் தான் அடிச்சிருக்கான்னு சந்தேகப்பட்டு முட்டிக்கு முட்டி தட்டி இருக்காங்க. ஒருத்தவங்க வாயை திறந்து பதில் சொல்ல. ஏன் எல்லாரும் ஊமையா? ஒரு பிடிவாதம் தான். அப்ப எல்லாரும் இதுக்கு உள்ள போட வேண்டியதானே? சட்டம் இல்லீங்களே. வெரி குட். சோ அதனால தான் கமிஷனர் இந்த கேஸை உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்காரு. நீங்க கண்டுபிடிச்சிருவீங்கன்னு. இது வரைக்கும் நம்ம எந்த கேஸுமே பிடிச்சது இல்ல. அப்புறம் எப்படி? எல்லாம் ஒரு குருட்டு நம்பிக்கை தான். கமிஷனர்ஸ் பிளைண்ட். அவன் ஒண்ணுமே தெரியாதுங்க. சரி, இப்ப அவங்க எல்லாம் எங்க? ஹால்ல இருக்காங்க. நாயுடு ஹால்? ராஜாஜி ஹால்ல. ஓ, நாக்கு கில்ஃப் ஆயிடுச்சு. நம்ம ஹால்லங்க. யூ மீன் ஹியர்? வெயிட் a minute. ஜேம்ஸ் பின்னாடி திரும்பிக்கிட்ட. கீதா, இது என்னோட ஃபர்ஸ்ட் கேஸ். சக்சஸ் ஆகணும். ஓகே, தேங்க் யூ. அசிஸ்டன்ஸ், ஃபாலோ மீ. மாயாண்டி பேயாண்டிலாம் இருக்காங்க. எங்க எக்ஸ்ரே கிளாஸ்? ஆஸ்பத்திரியில இருந்து சுத்திட்டு வந்து இந்தாங்க. உன்னை அப்புறம் பாருங்க. சார் அங்க தொடாதீங்க சார். ஏன்? தொட்டா கூச்சம் வந்துரும். அப்புறம் பிரபுதேவா மாதிரி டான்ஸ் ஆடுவேன். ஆடிட்டாலும்
உன் பேர் என்ன மேன்? ராசப்பன் எத்தனை வருஷமா திருடுற? ஃப்ரம் 1983. Stop it. இந்த பிளாஷ்பேக்லாம் இங்க தேவையில்லை. Go. ஜேம்ஸ் யார் இது? நம்மகிட்ட ரிலேஷன் போல இருக்கு. உங்க பேர் என்ன? சோடா சுந்தர். ஓ, சோடா பாட்டில் நிறைய விடுவீங்களோ? இல்ல சார், நம்ம கொஞ்சம் வாய் கோளாறு. அடிக்கடி கடைக்கு போய் சோடா குடிப்பேன். சோடா குடிச்சு சோடா சுந்தர்னு பெயராச்சு. நேத்து நைட்டு போலீஸ்காரங்க வந்து உன் பேர் என்னன்னு கேட்டாங்க. சோடா சுந்தர்னு சொன்னேன். எப்படி நினைச்சு இங்க கூட்டு வந்துட்டாங்க. நிறுத்து, வாயிலேயே இவ்வளவு கப்பு. ஐயா, என் வாழ்க்கையில நான் திருட மிகப்பெரிய பொருள் சைக்கிள் பெல்லு கப்பு தான் ஐயா. சத்தியமா 10 லட்சம் ரூபாய் நகையை பத்தி எனக்கு எதுவும் தெரியாதுங்க. enough. கண்டுபிடிச்சிட்டேன். ஏன்டா அறிவு கெட்டவனுங்களா? திருட போகும்போது சென்ட் போட்டா போவீங்க, நகை கடையில் அடிச்ச அதே சென்ட் வாசனை இங்கே அடிக்குது. சாரி, இவன் தான் திருட. நான் இல்ல. ஐயோ, நான் தான் திருநேன். நான் திருநெல்லாம் சின்ன வீட்டுல தான் கொடுத்து வச்சிருக்கேன். நீங்க வந்தீங்கன்னா எடுத்து கொடுத்துறேன் சார். என்னை ஒண்ணும் செஞ்சிடாதீங்க. சூப்பரா பிளான் பண்ணீங்க சார். ஓ, தேங்க் யூ. நோ ப்ராப்ளம், சிம்பிள் மேட்டர். கமிஷனர் கிட்ட சொல்லி அந்த 10% கமிஷன் அமைச்சிட்டு சொல்லுங்க. ஓகே சார். டேய் வாடா. மத்தவங்க எல்லாம் யார் கூட்டி போகுது? டேய் எல்லாம் வாடா. பாஸ், எஸ், நம்ம கம்பெனி ஓஹோன்னு வளர்ந்துரும் போல இருக்கு. வளர்ந்தாச்சு. மேடம், லைப்ரரி டைம் முடிஞ்சு போயிடுச்சு. இப்போ க்ளோஸ் பண்ண போறோம். அரவிந்த் நாளைக்கு வருவாரா சார்? அவர் வந்தாலும் நீங்க பார்க்க முடியாதே. ஏன்? பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்க போறதால 20 டேஸ் லைப்ரரியை மூடி இருக்கும். மேடம், என் பேரு கீதா. கோயம்புத்தூர்ல இருந்து வரேன். ஒரு 20 நாளைக்கு தங்கறதுக்கு ரூம் வேணும். இது ஒர்க்கிங் உமன்ஸ் ஹாஸ்டல்மா. ஏதாவது வேலையில இருக்கிறதா சர்டிபிகேட் கொடுத்தீங்கன்னா தான் இங்க தங்க முடியும். ப்ளீஸ் மேடம், இந்த சிட்டில என்னால வேற எங்கேயும் போய் தங்கறதுக்கு இடம் தேட முடியாது. ப்ளீஸ் மேடம். வேணும்னா இன்னைக்கு ராத்திரி மட்டும் என் ரூம்ல தங்கிக்கோ. பட் காலையில போயிடணும், ஓகே? அதுக்காக நீ கவலைப்படாதம்மா. இந்த ஏரியால வீடு பிடிச்சு தர கிரின்னு ஒரு ஹவுஸ் புரோக்கர் இருக்காருமா. ரொம்ப நல்ல டைப். நான் சொன்னேன்னு காலையில போய் அவரை பாருமா. நீ தங்குறதுக்கு ஒரு நல்ல வீடா பிடிச்சு கொடுப்பாரு. ஒரு கிராக்கியும் வர மாட்டேங்குதே, பயங்கரமா போர் அடிக்குதே. ஓகே, டிவில பாட்டுக்கு பாட்டாவது கேட்கலாம். ஹலோ, வணக்கங்க. பாட்டுக்கு பாட்டு லிம்கா லிண்டாங்களா? ஏ சார், நான் லிம்கா லிண்டா தான் பேசுறேன். எங்க குடும்பத்துல எல்லாரும் உங்க பரம ரசிகர்களுங்க. ரொம்ப சந்தோஷம் சார். உங்களுக்கு வந்துங்க ஒரு வாரமா போட்டு பாக்குறோங்க. இப்பதாங்க உங்க லைன் கிடைக்குது எங்களுக்கு. எங்க இருந்து பேசுறீங்க? நான் ஜப்பான்ல இருந்து ஹுண்டாய் பேசுறேங்க. அது என்ன சார் உங்க பேரு ஹுண்டாய்? அது வந்துங்க சின்ன பிள்ளையில நான் ரொம்ப குண்டா இருப்பேனா, அப்படியே அடிக்கடி ஆய் போயிரோடா. எல்லாரும் என்ன குண்டாய் சொல்லி அதே பேரை வச்சுங்க. அப்படியா? ஓகே சார், ஜப்பான் மொழியில எங்களுக்காக ஒரு பாட்டு பாடுங்க சார். ஐயோ, எனக்கு அவ்வளவா பாட வராதுங்க. ஐயோ, ப்ளீஸ் சார், எங்க நேயர்களுக்காக பாடுங்க சார். அப்படியா? சரி, பாடுறேன். சாம்சுங் சான்சூயி ஐவா சோனிகி நேஷனல் பேனசோனிகி காவாசாக்கி பைக்கி நோ ப்ராப்ளம். அடடே, ஒருவன் முதலாளி பாட்டை ஜப்பான் மொழியில சூப்பரா பண்ணீங்க. ரொம்ப புகழாதீங்க, எனக்கு வெக்கமா வருது. குட்டி, என்ன யாராவது புது கஸ்டமரா? இல்ல, நான் தான் லிம்கா லிண்டா கிட்ட பாட்டு கேட்டுக்கிட்டு. பிசினஸ் அவர் வேற எதுக்கு இந்த போனை யூஸ் பண்ண கூடாது எத்தனை தடவை சொல்லிருக்கேன். லிண்டா கிட்ட நான் என்ன பிசினஸ் பண்றது? பின்ன 5 கோடி ரூபாய் பிசினஸ் இந்த போன் வழியா டெய்லி நடந்துகிட்டு இருக்கு. சில விஷயங்களை வாழ்க்கையில ரசிக்க கத்துக்கணும்ப்பா. அத நீங்க உங்க சொந்த போனை வாங்கி அதுக்கப்புறம் பண்ணுங்க சார். மடையா. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ், வாங்க மேடம், வாங்க. ப்ளீஸ் டேக் யுவர் பெஞ்ச். பரவாயில்ல. வீடு புரோக்கர் நான் தான் அசிஸ்டன்ட், இவர்தான் புரோக்கர். ஓ, பக்கத்து வர்க்கிங் உமன்ஸ் ஹாஸ்டல்ல இருந்து சொல்லி அனுப்பிச்சாங்க. எனக்கு வாடகைக்கு ஒரு வீடு வேணும். ஓ, கிடைக்கும். ஒரு மாச வாடகை கமிஷனா தரணும். பரவாயில்ல. அப்ப நீங்க என்ன ரேஞ்சில வீடு எதிர்பார்க்கறீங்க? 2000, 3000, 5000? ஒரு 1000 ரூபாய் ரேஞ்சில வேணும். 1000 ரூபீஸா? இந்த அப்படி முக்குல போய் நில்லு. காஞ்சிபுரம்னு போர்டு போட்டு பஸ் வரும், அதுல ஏறிப்பா. நான் காஞ்சிபுரத்துல வீடு கேட்டேன். அங்க கூட அந்த ரேஞ்சில வீடு கிடைக்காது. போற வழியில அவுட்டர்ல இறக்கி விடுவான். அங்கேயே புரோட்டா கடை போட்டு அப்படியே உட்கார்ந்து. லுக் மிஸ்டர், என்ன வீடு இல்லனா இல்லன்னு சொல்லுங்க. எதுக்கு தேவையில்லாத பேச்சலாம்? நான் வேற புரோக்கரை பாத்துக்கிறேன். போய் கேப்பா, நாசமா போப்பா. பாய். ஆத்தா மேடம், கொஞ்சம் நில்லுங்க. 1000 ரூபாய்க்கு வீடு நான் தரேன். எங்க வச்சிருக்க? நான் தங்கி இருக்க வீடே 2 பிரிச்சு 1 வாடகை. இதெல்லாம் நியாயமாப்பா? ஷட் அப். நீ அசிஸ்டன்ட். போடா. வாங்க மேடம், வாங்க. இது ரைட், இது லெஃப்ட். மாறி போச்சு. இப்ப இதான் லெஃப்ட். அவமானமா போச்சு. ஒரு பிகரை பார்த்த உடனே ஃப்ரெண்டை எழுபடி ஆக்கிட்டான். இனிமே சங்காசமே வேண்டாம். கூடிய சீக்கிரம் சொந்தமா நமக்குன்னு ஒரு தனி ஆபீஸ் போட்ட வேண்டியதான். என்ன வார்த்தை சொன்னாவே? என் திங்ஸ் எல்லாம் போய் எடுத்து வைக்கிறான். எது இது திங்ஸா?
இது திங்ஸாடா, இது திங்ஸா? இந்த பழைய பீத்த பாயி இதுக்கு பேர் திங்ஸா? போன போய் பண்டிகைக்கு பக்கத்து வீட்டுல எரிக்கிறதுக்காக வெளியே வச்சிருந்ததையெல்லாம் தூக்கி கொண்டு உள்ள வச்சுக்கிட்டு திங்ஸ்ன்றான். இது திங்ஸ்னா அப்ப உண்மையான திங்ஸ் என்னன்றா சொல்லுவ? ஐயோ அடாடா, 50 ரூபா வீட்டு கமிஷன் வராததுக்காக அந்த வீட்டுல இருந்து அடாவடியா தூக்கிட்டு வந்ததுதான் நீ சொன்ன திங்ஸ் எல்லாம். அப்பாடா, அந்த மளிகை கடையெல்லாம் நான் தான் வாடகை பிடிச்சு கொடுத்தேன். பேலஸ் ரெடி வா. மேடம் மேடம் வாங்க 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 வாங்க. இதான் நம்ம வீடு, தாஜ்மஹால். யா வாங்க வாங்க. இதான் உங்களோட போர்ஷன், உங்க பெட்ரூம். படுத்துக்கங்க. டேய், என்ன வீடு பிடிச்சிருக்கா? எனக்கு வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு. குட், இட்ஸ் வெரி நைஸ். சோ நைஸ். வாங்க ஹவுஸ் ஓனரை பார்த்து அட்வான்ஸ் கொடுத்துடலாம். ஹவுஸ் ஓனர் நான் தான் ஹவுஸ் ஓனர். நீங்க தானே? ஆமாங்க மேடம், என்ன தேடி வந்து யாருக்குமே நான் வீடு பிடிச்சு கொடுக்காம இருந்ததே இல்ல. ஆனா நீங்க கேக்குற 1000 ரூபாய்க்கு இந்த ஏரியால எங்க மேடம் வீடு கிடைக்கும்? அதனாலதான் என் வீட்டே 2 போர்ஷனா பிரிச்சு உங்களுக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணுன்னு வச்சுக்கிட்டேன். 10,000 ரூபாய் அட்வான்ஸ், 1000 ரூபாய் கமிஷன். சொந்த வீடுங்கறான், நான் கமிஷன் கேக்குறான். அட்வான்ஸ்க்கு ரெசிப்ட் தருவீங்கல்ல? ஐயோ ரிசிப்டா? ரெசிப்ட்னு சொன்ன உடனே இவர் ஏன் இப்படி பயப்படுறாரு? அவன் இங்கிலீஷ் தெரியாத ஃபூல் மேடம். ரிசிப்ட் நான் கொலை நினைச்சிட்டு இருக்கேன். டேய், ரிசிப்ட் நான் காசு கொடுத்ததுக்கு அப்புறம் எழுதி கொடுக்கறேன். அதான்டா மடையா. நீங்க காசு கொடுங்க மேடம். டேய் குட்டி, என்னடா இத பாருப்பா, இந்த டுபாக்கூர் வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். ரிசிப்டுக்கு என்ன அர்த்தம்னு எங்களுக்கும் தெரியும். ஆனா இந்த வீட்டோட உண்மையான ஓனர் பேட்டர் ரவுடி டார்ச்சர் தர்மாவுக்கு நீ அவன் விட்ட இன்னொருத்திக்கு உள் வாடகைக்கு விட்டுருக்க மேட்ரு தெரிஞ்சதுன்னா உண்மையிலேயே நாம 2 பேரும் மர்டர் ஆயிரும். ஜாக்கிரதை. டேய், அவன் தான் ஜெயிலுக்குள்ள இருக்கான்டா. அப்புறம் எப்பறம் அந்த பொண்ணுக்கு நம்ம வாடகை விடுற விஷயம் தெரியும்? தெரியும். இந்த பொண்ணு அக்கம் பக்கத்துல ஏதாவது பேச்சு வச்சதுன்னா அவனுக்கு போய் அவங்கிட்ட சொல்லி கொடுத்துட்டான்னா அவ்வளவுதான், போட்டு தள்ளிடுவான் நம்ம 2 பேத்தையும். இது யோசிக்க வேண்டிய விஷயம், அடியோடு மறக்க வேண்டிய விஷயம். டெனன்ட். அது என்ன டெனன்ட்? சர்க்கஸ் டென்ட் மாதிரி. டென்ட் இல்லடா, டெனன்ட்னா வீட்லயே வாடகை குடி இருக்கிறவங்க பேர் டெனன்ட். மடையா, கொஞ்சம் சும்மா இருக்கியா? டெனன்ட் இந்த வீட்ல தங்குறதா தான் சில கண்டிஷன்ஸ் இருக்கு. என்ன? அக்கம் பக்கத்துல யாருக்கிட்டையும் பேசக்கூடாது. முக்கியமா எந்த கெஸ்டும் உங்களை தேடி வரக்கூடாது. ஓகே ஓகே ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ ஹவுஸ் ஓனர், நான் யார்கிட்டயும் பேச மாட்டேன். என்னை தேடி யாருமே வர மாட்டாங்க. குட். இந்தாங்க அட்வான்ஸ், கமிஷன், ரெசிப்ட் கொடுங்க. இதோ இதோ. முடிஞ்சா கதவை வெளியே பூட்டிக்கிட்டு நீங்க உள்ள இருந்து கேட்க. ஏதாவது வளரிட்டு பா மேடம், நீங்க ஒண்ணு கண்டுக்காதீங்க. இந்தாங்க ரெசிப்ட். அது உள்ள போங்க உள்ள போங்க உள்ள போங்க. ஆஹா, கமிஷன் அமௌண்ட்ல இன்னைக்கு தண்ணி வாங்கிட்டு வருவான் கிரி. அடி பின்னிட வேண்டிதான். இன்னைக்காவது தண்ணி அடிச்சுட்டு வாந்தி எடுக்காம இருக்கணும். ஏ குட்டி, வந்துட்டா வந்துட்டா வந்துட்டா, என் செல்லம் வந்துட்டா. என்னப்பா இதெல்லாம்? ஐட்டம் தான். ஐயோ, கோடவுன்ல இருந்து எடுத்துட்டு வந்துட்டியா? ஐயோ, எடுப்பா எடுப்பா. ஐயோ, ஏன்டா அழுகுற? நீ உண்மையிலேயே பெரிய மனுஷப்பா, நல்லா இருப்பா. என்னடா சொல்ற? இத்தனை குழந்தைகளை தூக்கிட்டு வந்திருக்கிறியே, இதுல எதோட நான் முதல்ல குடிப்பப்பா. ராசா, இதெல்லாம் தனித்தனியா சாப்பிட கூடாது. அந்த பாத்திரத்தை எடு. எதை எடுக்கணும்? எடுடா அந்த பாத்திரத்தை. இது ஓகேயா? 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 இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்றதுக்கு பேர் தான்டா காக்டெயில். அப்படியா? அடாடா, என்னமா ஊத்துற, என்னமா ஊத்துற. ஐயோ 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 ஐயோ, என் செல்லம் சித்திர திருவிழால கூழ் ஊத்துற மாதிரி ஊத்தி கொடுக்குறாரு. சூப்பர். ஓ, தாத்தா தெரிறாரு, தாத்தா தெரிறாரு. சொர்க்கத்துல அங்க போயிட்டே நீ? ஐயோ, யாரையோ விரட்டாருப்பா தாத்தா. யாரு? பாட்டியா? இல்ல, பியூட்டிய. ரொம்பவே விரட்டுறாரு தாத்தா. ஐயோ, எவ்வளவு பெரிய காலு. யாருக்கு? தாத்தாவுக்கு. தாத்தாவுக்கு இப்ப 3 காலு. என்ன சொல்ற? வாக்கிங் ஸ்டிக் வச்சுக்கிட்டு விரட்டுறாரு பாரு ரம்பாவ. புடிச்சிட்டாரு, ரம்பாவை புடிச்சிட்டாரு. என்னது, எல்லாம் கனவா? மறுபடியும் தட்டுறாங்களே. இது நனவு. வந்துட்டா வந்துட்டா, என்ன பெத்தார ஆசா வந்துட்டா. எவ்வளவு நேரம் வாப்பா வாப்பா. அடடா, கனவுல பார்த்த மாதிரியே தூக்கிட்டு வரியே.
இந்த கருமத்துல தூக்கி போடு. என்னது? ஓ நீயே சைட் டிஷ்லாம் வாங்கிட்டு இருக்கியா? சனி இந்த மிச்சர்லாம் எதுக்கு? எப்பா சட்டி எடுத்து வைக்கவா? சட்டி எடுத்து வைக்கவா? குமரன்சிலுக்கு அங்க கூடவா விஸ்கி போடுறாங்க? மடையா புடவை நகை என் அக்கா பொண்ணுக்கடா. உனக்கு இருந்தாலும் ஓவர் அலும்பியா? இழுத்துடுவேன். பின்ன உனக்கு முன்னாடி அலும்பு சைடுல அலும்பியா? என்னடா சொல்ற? பின்ன சொல்ல மாட்டேன் நானு. இது முன்னாடி உள்ள அலும்பு, சைடுல பாத்தியா? பீரோ ஃபுல்லா உங்க அக்கா பொண்ணுக்கு வாங்கின புடவையும் நகையுமா தானையா இருக்கு. என்ன என்ன சிரிப்பு வேண்டி கிடக்குற? டி நகர்ல தனியா ஒரு புடவை கடையும் நகை கடையுமே நம்ம ஆரம்பிக்கலாம் தெரியுமா? டேய், உலகத்துல இருக்கிற அத்தனை அற்புதங்களையும் என் அக்கா பொண்ணுக்காக வாங்கி வைப்பேன். அதான் என்னோட ஆசை. வைக்கு என்ன வையி, ஹோல்சேல்ல வையி, ரீட்டைல்ல வையி. எனக்கு உண்டான குவார்டர் காசை எனக்கு வையா. அல்ப பையல ஏன்டா குவார்டர்? இந்த 300 ரூபாய் ஃபுல்லா அடிச்சு போ. வேண்டாப்பா, எனக்கு வேண்டாப்பா. ஏண்டா? அந்த பொண்ணு கிட்ட வாங்கின கமிஷன்ல தான் நானும் கொஞ்சம் வாங்கிட்டு போய் குவார்டர் அடிச்சேன்னு தெரிஞ்சுது. அந்த தர்மா என்ன லாட கட்டி போடுவாங்க. ஏன்டா தர்மா தர்மா சொல்லி என்ன பயமுறுத்துற? ஏன்? அவன் தான் ஜெயில இருந்து வரதுக்கு 2 வருஷம் ஆகும்ல. தர்மா வா லால்சந்த். அரே தர்மா, நல்லா இருக்கியா? ஜாமீன்ல எடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நல்லா இருக்கியா லால்சந்த்? எப்படி நல்லா இருக்கிறது? பணம் வாங்கின சினிமா கம்பெனி யாரும் திருப்பி தர மாட்டேன்றான். பணமா? அரே பினான்ஸ் பா. ஓ பணமா? விஜிடி பிரச்சனை, படம் இல்ல பணம் இல்லே சொல்றான். தர்மத்தை நம்பாதவன் என்ன செய்வான்? தர்மாவை நம்புவான். கட்டிங் மேட்டர் தானே, நீ ஒண்ணும் கவலைப்படாத. அதான் வெளியே வந்துட்டல, போனோமோ பணமா வீட்டு தேடி வரும் போ. எங்க இந்த குட்டி பையல காணோம்? அம்மா. டேய், ஏன்டா லேட்? ஆமா, பெரிய கவர்மெண்ட் ஆபீஸ் வச்சு நடத்துறோம். இதுல ஒர்க்கிங் ஹவர்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு தலைவலி உயிர் போகுதுப்பா. நீயே எனக்கு ஒரு தலைவலி, உனக்கு ஒரு தலைவலியா? அது இல்லடா ராஜா, நேத்து நீ எனக்கு 300 ரூபாய் கொடுத்தியா? அதுல அப்படியே ஒரு ஃபுல் நெப்புலின வாங்கி உள்ள விட்டனா, அவன் மாவீரனாச்சு. பின்னாடி இருந்து அருவா எடுத்து மண்டைக்குள்ள வெட்டுறானப்பா. இந்த குத்த அந்த குத்து தான் சரிப்படுத்தும். ஏ இந்தா, ஏ இந்தா, ஏ இந்தா, ஏ இந்தா. ஆமா, எனக்கு தெரியாம நம்ம காலையில டிக்கெட் வாங்கிட்டு போனோம். எவன்டா? யாரும் போல வராரு. எந்த கபோதிரா நம்ம காலனிக்கு வர்றா? எங்க அண்ணன் டார்ச்சர் தர்மா ஜெயில இருந்து ரிலீஸ் ஆயி வராரு. டேய், ஐயோ நான் இல்ல. என்னடா ஆடிட்டு இருந்தா இப்படி வீடு கட்டிட்டு இருக்க? இன்னும் கொஞ்ச நாள் நம்ம 2 பேருக்கு பாடையே கட்ட போறான் அவன். யாரு? நம்ம ஹவுஸ் ஓனர் டார்ச்சர் தர்மா ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி வர்றான்ப்பா. என்ன அலிபாபா கொகை மாதிரி வாய் திறக்கிற? என்னங்கடா? நான் தான் படிச்சு படிச்சு சொன்னேனப்பா, அவன் வீட்டை உள் வாடகைக்கு விடாத, வந்தா உள் குத்து குத்துவான்னு கேட்டியா? அவனை பார்த்தா அரசாங்கத்துல இருந்து போலீஸ் வரைக்கும் எல்லாரும் நடுநடுங்கிறாங்க. உன்னை மூக்குல குத்தி நாக் அவுட் ஆக்க போறான். குரங்குல இருந்து மனுஷன் பிறந்தான்றதுக்கு ஒரே ஆதாரமே அவன் தான்ப்பா. வந்தா என்ன பண்ண போற? சும்மாரா, பயமுறுத்தாத. வா. தர்மா டார்ச்சர் தர்மா கலக்கல் மன்னன் தர்மா தர்மா. என்னடா பிலிம் காட்டுற? இவ்வளவு அன்பம் பாசம் இருக்கிறவன் என்ன வரவேற்கிறதுக்கு ஜெயிலுக்கு வர வேண்டியதுடா. அண்ணே புரியாம பேசாங்க. இந்த மாதிரி கும்பல் சேர்த்து கோஷம் போடுறது எனக்கு நம்பிக்கை இல்ல. ஒரு தலைவனுக்கு என்ன தேவையோ அதை அறிஞ்சு பூர்த்தி செய்யறவன் தான் உண்மையான தொண்டை. 4 மாசமா ஜெயில எவ்வளவு ட்ரை ஆயிருப்பீங்க, அது எனக்கு தெரியும். டேய் 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 டேய், அதனால ஒரு அருமையான சீமை கொடியா புடிச்சு அமுக்கி கொண்டு வந்து கட்டி வச்சிருக்கேன். தம்பி, நீ தாண்டா தக்க கம்பி. வெக்கப்படாம வாங்கின அண்ணன் தர்மா வாழ்க, சிறை கஞ்சால சிங்கமே வாழ்க. டடடன் 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 டடடன். பாஸ், see the face. வெக்கப்படாம பாருங்க பாஸ், பாருங்கண்ணே, அப்புறம் தெரியும் நான் யாரு. என்ன தலைவரே, பார்ட்டியோட பர்சனாலிட்டியை பார்த்து அப்படியே மலைச்சு போய் நிக்கிறீங்க? கர்மம் பிடிச்சவங்க நிக்கிற தர்மா அண்ணன் எங்க? அண்ணா உள்ள போயிருக்காரு. என்னது, உள்ள போயிட்டாரா? இப்பதானே ரிலீஸ் ஆகி வந்தாருன்னு சொன்னேன். ஏய், அண்ணா வீட்டு உள்ள போயிருக்காருன்னு சொன்னடா. ஓ, 4 மாசம் கூட இல்லனா அண்ணனுடைய கொள்கை, கோட்பாடு, நீதி, நேர்மை, நியாயம் எல்லாமே மறந்து போயிடுவாரா? கழுத்தப்படுற தாலி தொங்குது. கல்யாணமான பொண்ணு என்னைக்கு தொட்டிருக்க? ஒரு பொண்ணை ரேப் பண்றதே மகா தப்பு. அதுல என்ன தாலி கட்டின பொண்ணை தொடமாட்டேன்னு ஒரு கொள்கை, கோட்பாடு, நீதி, நேர்மை, நியாயம், சப்பு சவறு விளக்குமாறு மூட் அவுட் பண்ணிட்டேன். அண்ணே அண்ணே வாங்கண்ணே, அண்ணே வாங்கண்ணே.
கல்யாணமான பெண்களின் பாதுகாவலனை அண்ணன் தர்மா வாழ்க. டேய் என்னடா அப்படின்னா அப்படிதான், அதேதான். நான் கிரி என்னடே பார்த்து 4 மாசம் ஆகுது. வீட்டை ஒழுங்கா மெயின்டைன் பண்றியா? அது 2 பேர் இருந்து மெயின்டைன் பண்றாங்க. என்னது 2 பேரா? அது வேற ஒண்ணுங்கள, அடிக்கடி வந்து கூட்டுறது பெருக்கிறது இவன் பண்ணுவா. அதான் 2ங்களா? ஆமாமா, அவர் எடுத்து சொல்ல எடுத்தா நான் சாப்பிட்டுருவேன். ஆமா, இது யாரு? உங்களுக்கு அவர் மாதிரி இவருக்கு நானு. சரி என்ன விஷயம்? என்னடா இங்க பாருங்க, 4 மாசம் வாடகைய இங்கேயே எடுத்துட்டு வந்து உங்ககிட்டே கொடுக்கலாம் நினைச்சே கொடுத்தேன். இல்லடா அப்படின்னா அப்படிதான். கிரி அண்ணே நெஞ்ச தொட்டுட்டப்பா. நீ ஹவுஸ் புரோக்கரா இருந்தாலும் யாரையும் ஏமாத்த கூடாதுன்ற ஒரு பாலிசி வச்சிருக்க பாரு. ரியலி யூ ஆர் கிரேட். குரங்கு ஏமாந்து ஹலோ, கோயம்புத்தூர் ஆர்ட்ஸ் காலேஜா? ஆமா அரவிந்த் தான். ஆமா, 4-5 தடவை ஃபோன் பண்ணேன். அதே அரவிந்த் தான். எஸ். எனக்கு இந்த 6 பேப்பர் சர்வீஸ் வச்சுட்டு செகண்ட் இயர்ல படிக்கிறாங்களே மிஸ் கீதா, எஸ், அவங்க கிட்ட பேசணும். நீங்க அன்னைக்கு அரவிந்த தேடிட்டு வந்தவா தானே? அவரை மீட் பண்ணிட்டேலா? எங்கெங்க மீட் பண்றது? அதான் லைப்ரரி மூடிட்டாங்களே. ஓபன் பண்றதுக்கு இன்னும் 3 days தான் இருக்கு. அதுக்காக காத்துட்டு இருக்கேன். வரது இல்லையா? எப்போ வருவாங்க தெரியாதா? காலேஜுக்கு வரது இல்லையா? சரி, எனக்கு அவங்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்கணும். சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ் கொடுக்க முடியாதா? ஏன், அது உங்க வேலை இல்லையா? அப்போ ஒண்ணு பண்ணுங்க, மூடிடுங்க. வாயில்ல காலேஜ். எஸ், தேங்க்யூ. நான் கூட அரவிந்த பார்த்தா சொல்றேம்மா. வரேன். தேங்க்யூ. நமக்கு தனி கூட வாங்க. கதை சாத்து. மெட்ராஸ்ல மழை பெஞ்சா பைப்ல மீன் வரும். நாளைக்கு சமையல் மீன் குழம்பு தான். என்னம்மா டெனட்டு, என்ன ஏதாவது வேண்டுதலா? மழையில நனைஞ்சு சொட்ட சொட்ட இங்க வந்து உட்கார்ந்துருக்க. நான் ஷாப்பிங் போயிட்டு வரும்போது மழையில நனைஞ்சிட்டேன். உள்ள போய் துணியை மாத்து போ. மாத்த துணியே இல்ல. ஏன் எல்லாத்தையும் போட்டு பேரிச்சம்பழம் வாங்கி தின்னுட்டியா? எல்லாத்தையும் லாண்ட்ரியில போட்டுட்டேன். அவன் கடையை மூடிட்டு போயிட்டான். ஓ, லாண்ட்ரிக்கு போட்டுட்டியா? சரி, உள்ள போய் டவல் எடுத்து தலையவா தவிட்டு போ. அதையும் சேர்த்து தான் போட்டேன். அதையும் போட்டேன். ஏன் உங்களே மொத்தமா கூட்டி லாண்ட்ரியில போட வேண்டியதானே? இந்த முறப்பு மட்டும் கரெக்டா முறைங்க. ஆனா மொத்த துணியை லாண்ட்ரியில போட்டுருக்க. இட்ஸ் ஆல் ரைட். 1 செகண்ட் வர. சேலையில வீடு கட்டவா சேர்ந்து வசிக்க. இது சூப்பர் கலரா இருக்கு. எத்தனை தடவை சொல்லிருக்கேன் இது தொடக்கூடாது. ஒரு புடவை கூடப்பா. புடவை வெண்ண எறும்பு சேர்க்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்திருக்கேன். அக்கா பொண்ணுக்கு புடவை கேட்கறேன் படுவா. நல்லா சேர்த்து வச்சுக்க. உங்க அக்கா பொண்ணுக்கே சேர்த்து வச்சுக்க. யாரு வேண்டாம்னு சொன்னா? பாவம், அந்த பொண்ணு மலையில நினைச்சு கோழி மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க. ஒரு புடவை கொடுத்தா அது பாட்டு உடுத்திட்டு இருக்குல்ல. நம்ம டேலண்ட் தானே. டேய், யாரா இருந்தா எனக்கு என்னடா? இந்த பீரோல இருந்து யாருக்கு அது கிடையாது. நான் வேற அந்த பொண்ணு கிட்ட ஹெல்ப் பண்றேன்னு பந்தவா சொல்லிட்டு வந்தா நீ இப்படி அத்து விடுற அதெல்லாம். போய் கொடு போ. லுங்கி சட்டை அது என்ன ரிக்ஷாவா ஓட்ட போகுது? இந்த பாரு கிரி, நான் ஒன்னு சொல்றேன், தப்பா எடுத்துக்க எடுத்துக்க. நீ என்னடா உனக்கு மட்டும் தான் அக்கா பொண்ணு இருக்கிற மாதிரியும் ஊர்ல எல்லா பேரும் அன்று பேர் கூட இல்லாம அனாதை பேர் அழக பேர்ல நீ பீத்திக்கிறீ. டேய், உலகத்துல யாருக்கு வேணாலும் அக்கா பொண்ணு இருக்கலாம்டா. ஆனா ஏன் அக்கா பொண்ணு மாதிரி யாரும் இருக்க முடியாது. ச்சே, இன்சல்ட். பெரிய அக்கா பொண்ணு, அங்க அக்கா பொண்ணு. ஒரே ஒரு புடவை கேட்டா கொடுக்க வேண்டியதானே? லுங்கி சட்டையும் கொடுக்குறோம். எங்கேயோ ஒரு அக்கா பொண்ணுக்காக இன்னும் என்னென்ன சேர்க்க போறோம்னு தெரியல. நிலவே நிலவே தாளம் போடி பாட்டொன்று பாட போறேன். மலரே மலரே ராகம் தேடி பாட்டொன்று பாட போறேன். நட்சத்திரமே கூடவா கூடவா அக்கா மகளே பாடவா பாடவா. நான் பாடும் ராகம் அவள் அல்லவா. நிலவே நிலவே தாளம் போடி பாட்டொன்று பாட போறேன். மலரே மலரே ராகம் தேடி பாட்டொன்று பாட
தங்கம் இல்லாம அவ மேனி ஜொலிக்குமடி கோயிலூர் வைரம் இல்லாம அவ மூக்கு ஜொலிக்குமடி கோலாறு தங்கம் இல்லாம அவ மேனி ஜொலிக்குமடி கோயிலூர் வைரம் இல்லாம அவ மூக்கு ஜொலிக்குமடி என் வீட்டு தோட்டத்தில் மல்லிகைப்பூ செடி ஒன்று வச்சிருக்கேன் என்னோட ஆசையத்தான் புத்திருக்கும் பூக்களில் பொட்டி வச்சேன் ஆடியில நல்ல நாள் குறிச்சு ஆவணியில் ஒரு பாக்க வச்சு என்ன கமவ அவளைத்தான் கைபிடிக்க போறேன் நிலவே நிலவே தாளம் போடு பாட்டுன்னு பாட போறேன் மலரே மலரே ராகம் தேடு பாட்டுன்னு பாட போறேன் ஆகாயம் ரெண்டு பட்டாலும் அவ மூச்சில் கலந்திருப்பேன் அவ மேல மழை விழுந்தாலும் அடிபட்டு நான் துடிப்பேன் ஆகாயம் ரெண்டு பட்டாலும் அவ மூச்சில் கலந்திருப்பேன் அவ மேல மழை விழுந்தாலும் அடிபட்டு நான் துடிப்பேன் வாழ்விருக்கும் காலமெல்லாம் அவளுக்கு நிழலா நான் இருப்பேன் அவ நடக்கும் பாதையெல்லாம் அனுதினம் பூவால் நான் துடைப்பேன் கண்ணுக்குள்ள கோயில் கட்டி வைப்பேன் கண்மணியை அதில் விட்டு வைப்பேன் அவ கால் கொலுசா நான் இருக்க ஜென்மம் ஏடு எடுப்பேன் நிலவே நிலவே தாளம் போடு பாட்டுன்னு பாட போறேன் மலரே மலரே ராகம் தேடு பாட்டுன்னு பாட போறேன் நட்சத்திரமே கூடவா கூடவா கமகள பாடவா பாடவா நான் பாடும் ராகம் அவள் அல்லவா லலலா, லாலே, லாலே, லாலா, 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 குட் மார்னிங் பாஸ். மணி 9வது, முக்கியமான கேஸ்லாம் பார்க்கணும். ப்ளீஸ் கெட் அப். 6 மணிக்கு எந்திரிச்சு ரெடி ஆயிட்டேன். ஏன் உல்டாவா படுத்துட்டு இருக்கீங்க? திங்கிங் அண்ட் சீட்டிங். யூ see மிஸ்டர் ஜேம், எஸ் நம்ம தொழில நமக்கு ஏகப்பட்ட எதிரிங்க இருக்காங்க. எஸ். அவங்க எந்த நேரத்திலும் நம்மள அட்டாக் பண்ண வரலாம். சோ அவங்க அப்படி வரும்போது தலை அங்க இருக்குன்னு நினைச்சிட்டு அங்க சுடுவாங்க. ஆனா அது அங்க இருக்காது. வேற எங்க இருக்கும்? இங்க இருக்கும். ஓ சூப்பர். மிஸ்டர் ஜேம்ஸ், Yes, boss. நீங்க நம்ம ஆபீஸ்க்கு ஃபோன் பண்ணி நம்ம ஒரு 2 hours லேட் வருவோம்னு சொல்லுங்க. எங்கயாவது அவுட்டிங் போறோமா? நோ, சில பேரை விரட்ட போறோம். யார? சஸ்பென்ஸ். ஹாய் ரேனு. டபார் அண்ணன் கிட்ட உண்மையை சொல்லணும். வரப்போற மாப்பிள்ள உனக்கு பிடிக்கல, கரெக்ட்டா? எப்படி நான் கண்டுபிடிச்சீங்க? அதான் டிடெக்டிவ். பார், முகமே சரியில்லை, மேக்கப் வேற சரியில்லை. மாப்பிள்ள போட்டோக்கு மொட்டை அடிச்சு நாம வேற போட்டிருக்க. பிடிச்சிருந்தா இப்படியா செய்வ? ஆமா, மாப்பிள்ள பிடிக்கலன்னா அம்மா கிட்ட சொல்ல வேண்டியதானே? போட்டோவை பார்த்து மாப்பிள்ளை பிடிக்கலையா நான் அப்பா கிட்ட சொன்னேன். அவர்தான் அவங்களே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ரொம்ப பிடிவாதமா இருக்காருன்னு. இருப்பாங்களே, பிடிவாதமா தான் இருப்பாங்க. அதுக்கு தான் நான் ஒரு ஐடியா பண்ணேன். இப்போ அப்பா அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்கல்ல, அவங்க நேரத்துல திரும்ப வர மாட்டாங்க. எப்படி? அங்க கார் ரிப்பேர் ஆயிடும். அதுக்கு ஏற்பாடு பண்ணியாச்சு. அதுக்குள்ள மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இங்க வந்துருவாங்க. அவங்க வந்த வேகத்திலே வெளியே போறதுக்கும் ஏற்பாடு பண்ணியாச்சு. எப்படி நான் ஓட போறாங்க? வெயிட் அண்ட் see, வெயிட் அண்ட் see. வாங்க 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 வாங்க. வணக்கம். ப்ளீஸ் உள்ள வாங்க, உள்ள வாங்க. இங்க உட்காருங்க. சேஃப் ஏரியா இது. உட்காருங்க. தம்பி யாரு? தங்கச்சியோட அண்ணன், பேர் அரவிந்த். ஆஹா, தம்பி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உங்களோட பேசிக்கிட்டு இருக்கேன். நான் அத கேட்கல. வேற ஏதாவது என்ன தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்டேன். டிடெக்டிவ் ஏஜென்சி வச்சிருக்கேன். அதாவது இந்த திருட்டு, கொள்ளை, கொலை, இந்த டௌரி வாங்குறாங்க, இவங்களெல்லாம் பிடிச்சு உள்ள தள்ளுறது. இவர் யாரு? கால்ரா ஊசி போடுற மாதிரி இருக்காரு. வரதட்சணை வாங்குறவங்க எல்லாம் முட்டிக்கு முட்டி தட்டுறாங்க. ஆமா, எங்க வர சொல்லிட்டு உங்க அப்பா அம்மா எங்க போயிருக்காங்க? அதனால தான் வெளியே போயிட்டாங்க. அதாவது எங்க வீட்ல ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு சார். அதனால தான் அம்மன் கோயிலுக்கு காவு கொடுக்க போயிருக்காங்க. காவு கொடுக்கிற அளவுக்கு என்ன ப்ராப்ளம்? ஸ்மால் ப்ராப்ளம். பேய். அது ஒண்ணும் இல்ல சார். அரவிந்தோட தங்கச்சியும் அம்மாவும் தினம் ராத்திரி டிவில மந்திர வாசல்
நம்ம தேசம் திகில் நேரம்னு பாத்துட்டே இருக்காங்களா, அதனால இங்க ஆவிங்க எல்லாம் நடமாடுது. எஸ், அதனால எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு வேண்டிக்க போயிருக்காங்க. தம்பி, உங்க அப்பா அம்மா வரது இருக்கட்டும், பொண்ணை கூப்பிட்டீங்கன்னா பாத்துட்டு நாங்க சீக்கிரம் கிளம்புறோம். இருட்டத்துக்கு முன்னால போயிடுவோம். நோ ப்ராப்ளம், பொண்ணு அப்பவே ரெடி. ரேணு, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாம் வந்திருக்காங்க, பறந்து வாமா. என்ன தங்கச்சிங்கிற ஆளையே காணோம். பாத்தீங்களா, இதே என் தங்கச்சி. நமஸ்காரம் பண்ணிக்கோ. நமஸ்காரம். என்ன பிகரை காணோம், சவுண்ட் வருது. என்னம்மா வந்ததுல இருந்து அப்படியே வைக்கப்பட்டு நின்னுட்ட? காஃபி ஆறிட போகுது. ஆவி பறக்கும் போதே மாப்பிள்ளை கிட்ட கொடு. மாப்பிள்ளை என்ன திருதுன்னு முழிக்கிறீங்க? எடுத்துக்கங்க. எங்க எடுத்துக்கிறது? ஐயோ, நீங்களும் எடுத்துக்கங்க. மாமா, தங்கச்சி எவ்வளவு ஆசையா நீட்டுது, எடுத்துக்கங்க. நான் காபி குடிக்கிறதே இல்ல. என்னம்மா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாம் வந்த உடனே அண்ணனை மறந்துட்டீங்களா? எனக்கு காஃபி. இந்த சின்ன அண்ணனுக்கு கொடுக்க மாட்டியா? என்னம்மா, காஃபில டிகாஷன் நிறைய போட்டுட்டியா? காஃபி ரத்த கலர்ல சவுப்பா இருக்கு. வெயிட் வெயிட், ரொம்ப எங்க நீ என்ன பண்ற? அந்த ட்ரே இப்படி வச்சுட்டு மாமா காலை கடிச்சு ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. பாத்துட்டே இருக்கீங்க, பண்ணுங்க. யாருக்கு ஆசீர்வாதம் பண்றது? கல்யாண பொண்ண காணோம், கார்பெட் தான் இருக்குது. எவ்வளவு நேரம் குடிஞ்சிட்டே இருக்கும். அவரு சும்மா தமாஷ். நீ எந்திரிமா, எந்திரி. எனக்கு என்னமோ ஜெகன்மோகினி படத்தை டிக்கெட் வாங்காம பாக்குற மாதிரி இருக்குது. தங்கச்சி, அவங்களுக்கு ஒரு ஆட்டுக்கால காட்டு, பாட்டு பாடி காட்டு. அப்படியே ஒரு பேயாட்ட ஆடி காட்டி. பாருங்க, எங்க தங்கச்சி தரையில கால் படாம என்ன ஆட்டம் ஆடுறாங்க. தரையில கால் படலையா? பின்னால புண்ணாயிடும். அண்ணே, நானும் உங்களுக்கு எப்படியாவது ஒரு நல்ல பொண்ணா பார்த்து செட்டப் பண்ணி கொடுத்து உங்க சூட்டை இறக்கி மனசை குளிர வைக்கலாம் பாக்குறேன். முடியல. இந்த ஏரியா பூரா சல்லடை போட்டு சலிச்சு பார்த்துட்டேன், ஒண்ணுமே மாட்டல. யாரா இந்த ரோஜா? தாலி இல்ல. ஏண்டா, இதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியல? ஏரியாவுக்கு புதுசு போல இருக்குது, அதான் எங்களுக்கு இன்னும் வாசனை தெரியல. இப்ப வாசம் பிடிச்சிட்டோம்ல, கோழி குஞ்சு அமுக்கிறமா அமைக்க கொண்டாந்துறோம். கைப்படாம கொண்டு வா. அந்த போது வர கோழி குஞ்சு. போ, வேகமா போடா. பிரேக் படிக்குது, சென்ட் அடிச்சுக்குங்க. அண்ணே, யாரா வெண்ண? அண்ணே தர்மண்ணே, நீங்க ரொம்ப நல்லவர்ண்ணே. ஏய், இவர் நல்லவர் இந்த ஊருக்கே தெரியும். நீ எதுக்கு இங்க வந்த? டேய் போடா தொண்ணே. அண்ணே, இங்க உள்ள ஒரு பொண்ணு இருக்குல்லண்ணே? இருக்கு. அத பத்தி உனக்கு என்ன? இல்லண்ணே, கல்யாணம் ஆன பொண்ணுங்களை நீங்க தொட மாட்டீங்க இல்லையா? ஆமா, தொட மாட்டேன். அப்புறம் எப்படி நான் அந்த பொண்ணு? என்னடா அந்த பொண்ணு வக்காலத்து வாங்குற? அந்த பொண்ணுக்கு உனக்கு என்னடா சம்பந்தம்? அது அது
அவ என் பொண்டாட்டினே. உன் பொண்டாட்டினா அவ கழுத்துல தாலி இருக்கணும்ல. அண்ணே நான் சொன்ன தப்பா எடுத்துக்க கூடாது. எடுக்க மாட்டார். அவ பேர் மேரி, கிறிஸ்டின் பொண்ணு. நாங்க 2 பேரும் காதலிச்சோமா, சர்ச்சில் மோதிரம் மாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். தப்பு பண்ணிட்டேன் கிரி. அவ கழுத்தை பார்த்தனா அவ கைவரல பார்க்க முடிட்டேன். 10 நிமிஷம் மட்டும் லேட்டா வந்திருந்த இந்நேரம் நான் கட்டி காத்திருந்த கொள்கைலாம் காத்தோட பறந்திருக்கும். உன் பொண்டாட்டி உள்ளதான் இருக்கா, அப்படியே அழைச்சிட்டு போயிடு. அண்ணே உங்க கொள்கையை காப்பாத்திட்டீங்க. நீங்க வாழ்க. பெரிய மனுஷன் பெரிய மனுஷன் தான். அண்ணே இதே மாதிரி தாலி சென்டிமெண்ட், மோதிர சென்டிமெண்ட், மெட்டி சென்டிமெண்ட் பாத்துட்டு இருந்தீங்க, காலமெல்லாம் கட்ட பிரம்மச்சாரியா இருக்க வேண்டியதான். இங்க இருக்கீங்களா? உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே? நீங்க நல்லா இருக்கீங்களே? என்ன பாஸ்திரியா? உங்களை தூக்கிட்டு போறது பார்த்தோன்னே என் உயிரே போயிடுச்சு. உங்க வண்டி பின்னாடியே ஓடியாந்தனா உங்களை தூக்கிட்டு போனவங்க வந்தானுங்க. ரைட்ல வந்து லெஃப்ட்ல விட்டா, லெஃப்ட்ல வந்து ரைட்ல விட்டா, அப்படியே பஞ்சா பறந்து போயிட்டானுங்க. உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே? ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இந்த மாதிரி ராஸ்கல்ஸ் எல்லாம் சும்மா விடக்கூடாது. விடக்கூடாது. அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அப்ப போலீஸா? எதுக்குங்க? போலீஸ்னு சொன்னது ஏன் பயப்படுறீங்க? எனக்கு என்ன பயம் போலீஸ்னா? வேற ஒண்ணும் இல்லைங்க. வெளியே பயிர மேஞ்ச மாதிரி உங்களை தூக்கிட்டு வர சொன்னது இந்த லோக்கல் இன்ஸ்பெக்டர் தான். ஆமாங்க. அப்புறம் எப்படிங்க போலீஸ் எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும்? இந்த பாருங்க, உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே. இந்த விஷயம் நம்ம 2 பேருக்கு மட்டும் தான் தெரியும். அப்படியே மூடி மறைச்சிரும். வாங்க டெனன்ட், வாங்க போலாம் வாங்க. உம்ராம் பாரு கேபி சுந்தராபால் மாதிரி. இதுக்கெல்லாம் உனக்கு குறைச்சல் இல்ல. அண்ட புழுகு ஆகாச புழுகுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நீ அதெல்லாம் தாண்டி போயிட்டியே. என்னடா சொல்ற? பின்ன பொய் சொல்றதுக்கு உனக்கு ஒரு அளவே கிடையாதா? அன்னைக்கு நடானா வாடகை விட்ட சொந்த வீடுன்னு பொய் சொன்னேன். அந்த உண்மையே எப்ப வெளியே வந்துருமோன்னு நான் அடி வயிற்றுல நெருப்ப கட்டிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு நடானா கல்யாணமாகாத ஒரு பொண்ணை உன் பொண்டாட்டின்னு பொய் சொல்லி இருக்கிறேன். இதெல்லாம் எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? என்னடா பொல்லாத பாவம்? அப்படி நான் பொய் சொல்லலன்னா அந்த பொண்ணோட கருப்பு பறி போயிருக்கும். இதையாவது சொல்லி நியாயப்படுத்திடு. அது என்னது திடீர் சாம்பார் திடீர் ரசம் மாதிரி போய் தேவைப்படும் போதெல்லாம் வாய் குசாம சப்ளை பண்ணிட்டு இருக்கிய? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். நீ முதல்ல எப்ப போய் சொன்ன? 10 வயசுலயே சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். 10 வயசுலயாவா? ஆமாடா. அந்த முதல் போய் கூட என் அக்கா பொண்ணுக்காக தான் சொன்னேன். என்னதே அக்கா பொண்ணுக்காகவா? ஆமா. என் ஊர் வெள்ளங்கோடு. என் அப்பாவுக்கு 2 பொண்டாட்டி. முதல் தாரத்துக்கு பிறந்தது என் அக்கா. நான் 2ஆவது தாரத்து பையன். நான் பிறந்த கொஞ்ச நாள்லயே என்ன பெத்தவங்க செத்துட்டாங்க. அதுல இருந்து என் அக்காவும் மாமாவும் என்ன ராசியில்லாதவன்னு சொல்லி என்ன வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் என்ன வெறுத்தாலும் என் மேல உயிரே வச்சிருந்தது என் அப்பாவோட அம்மா பார்வதி பாட்டி மட்டும்தான். ஆனா நான் என்னமோ உயிரே வச்சிருந்தது அந்த 5 வயசு அக்கா பொண்ணு மேலதான். அப்பா அப்பா அப்பா, பக்கத்து வீட்டு மீனா ஒரு கிளி வாங்கிட்டாப்பா. அழகா இருக்குப்பா. எனக்கு அந்த மாதிரி கிளி வாங்கி தாங்கப்பா. அப்பா எனக்கு அந்த கிளி வேணும், வாங்கி தாங்கப்பா. தனினே கொடுத்த காசு வசூலாளி நான் கவலைப்பட்டு இருக்கேன். கிளி வேணுமா? கிளி விழுது. கிளி பாருங்க, மவரை பாருங்க. ஏண்டா தரித்திரம் பிடிச்சவன, நான் வெளியே போகும்போது எதிர்த்து மாதிரி வர வேண்டான்னு படிச்சு படிச்சு உனக்கு நான் எத்தனை தடவைடா சொல்லி இருக்கிறேன். எவ்வளவு சொன்னாலும் விளங்காதா? உனக்கு புத்தி இல்லடா. சி, ஒவ்வொருத்தரையும் பிடிச்சவன போடா. ஏன் அழுவுற? அப்பா அழிச்சிட்டாரா? வெள்ளங்கிரி பாட்டி எதுக்கு பாட்டி அழறா? அது ஒண்ணுமில்லடா வெள்ளங்கிரி. இவ கிளி வேணும்னு கேட்டா உங்க அக்காவும் மாமாவும் அதை பத்தி கவலைப்படாம அடிச்சு போட்டு போயிட்டாங்க. இவ ஒப்பாரி வச்சுக்கிட்டு அழுகுறா. இவ கிளிதான பாட்டி கேட்டா? ஆமா. இதோ இப்ப வரேன் பாட்டி. இதா பார், இந்த கேஸ்ல தப்பிக்க ஒரே வழிதான் இருக்கு. உன் பங்காளி கொலை செஞ்சதை நேர்ல பார்த்ததா ஒரு மைனர் சாட்சியை நம்ம ரெடி பண்ணணும். சார். யாரப்பா நீ? என்ன வேணும்? சார், உங்க மாடியில இருக்கிற கிளி எனக்கு வேணும் சார். என்னது கிளியா? வெளியே போடா. சார் சார், நீங்க என்ன சொன்னாலும் செய்யறேன் சார். அந்த கிளியை மட்டும் எனக்கு தாங்க சார். சரி, நான் கிளி தரேன். ஆனா நான் சொல்லி தர மாதிரி நீ கோர்ட்ல வந்து ஒரு பொய் சொல்லணும். கிளி கொடுத்தா என்ன வேணாலும் செய்யறேன் சார். வெரி குட் யுவர் ஆனர். இவர் கொலை செய்த நேர்ல பார்த்த ஒரே சாட்சி இந்த சிறுவன் தான். அவர் கொலை செஞ்சதை நீ பாத்தியா? பார்த்தேன். இவர் கொலை செஞ்சதை என் கண்ணால பார்த்தேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். டன்டடைன். ஹாய். கிளி எனக்கா? ஆமா, உனக்கு தான். நான் போய் மீனா கிட்ட காமிச்சிட்டு வரேன். அப்பா வெள்ளங்கிரி,
இதே மாதிரி உங்க அக்கா மக கண் கலங்காம என்னைக்கும் நீ தான் பாத்துக்கணும். அவ அப்பா அம்மா சரியில்லை, பணம் பணம்னு பணப்பை பிடிச்சு அலையிறாங்க. அவ ஆசா பாசத்தை பத்தி கவலையே படுறதில்ல. சொந்த விட்டு போக கூடாதுப்பா. நீதான் மரமாமே. அவ பக்கத்திலே இருந்து கடைசி வரைக்கும் பத்திரமா பாத்துக்கணும். செய்வியா ராஜா? நீ ஒண்ணும் கவலைப்படாத பாட்டி. அவ எதுக்கும் அழாதபடி நான் பாத்துக்கிறேன். ஏ ராசா. ஏய் மீனா, உன் கிளியை விட என் கிளி எவ்வளவு அழகா இருக்குல்ல? என்னோட கிளி உனக்கு எப்படி கிடைச்சது? இது ஒண்ணுல எந்த என் மாமா எனக்கு வாங்கி கொடுத்தது. மாமனா மாமா? டேய் கிளி குடுறா. டேய் ராமு, டேய் எனக்கு வேணும்டா, அது குடுறா. போடே. மரியாதையா கிளிய குடுறா. கிளியா? போடா. டேய். டேய், மரியாதையா கிளிய போடா. டேய், நில்றா. டேய். டேய், போடா, நில்றா. டேய் ராமு, உங்க அப்பா தானே இந்த கிளிய கொடுத்தாரு. எங்க வீட்ல திருநதும் இல்லாம எங்க அப்பா தான் கொடுத்தான்னு பொய்யா சொல்ற. இந்த கிளி. ஹாய் பாய். ஹாய் அம்மா. கிளி என்ன திங்குது பாத்தியா? ஹாய். பொய் சாட்சி சொன்னதுக்கும் செய்யாத தப்புக்கும் என்ன 14 வருஷம் சிறுவ சீர்திருத்த ஜெயில போட்டாங்கடா. கிரி, நான் கூட பொய் சொல்றது உனக்கு ஒரு பொழுதுபோக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தப்பா. ஆனா இப்பதானே தெரியுது பொய்ன்ற அஸ்திவாரத்துலதான் உன் காதல் மாளிகையே நீ கட்டி வச்சிருக்கேன்னு. ஏன்பா உங்க அக்கா பொண்ணு மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்க நீ ஜெயில இருந்து வந்தோடனே நேரம் அவளை போய் பார்க்க வேண்டியதானே? ஏன் இன்னும் மெட்ராஸ்லயே இருக்க? பண ஆசை பிடிச்ச என் அக்காவும் மாமாவும் வெறும் கையோட போனா பொண்ணு தர மாட்டாங்க. அதனாலதான் வீட்டு புரோக்கர் தொழில பார்த்து அதுல கிடைக்கிற கமிஷன் காசு எல்லாம் என் அக்கா பொண்ணுக்காக சேர்க்கிறேன். அதெல்லாம் சரிப்பா. நீ பணம் காசோட போய் நின்னும் அவங்க உனக்கு பொண்ணு தர மாட்டேன்ட்டாங்கன்னா எப்படி நான் தராம போயிடுவாங்க? என் பாட்டி பார்வதிமா விட்டுருமா? என் பேரனுக்கு என்ன குறைச்சல்னு ஊரை கூட்டி எப்படியாவது என் அக்கா பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. சரிப்பா, இதுக்கு மேலே நாளை கடத்தாம உடனடியா வெள்ளங்கோடு கிளம்புப்பா. அடுத்த வாரமே வெள்ளங்கோடு போறேன்டா. என் ஆசை, என் கனவு எல்லாமே நிறைவேற போகுது. கண்டுபிடிச்சிட்டேன். என்ன பிடிச்சிங்க? 2 கைரேகையும் ஒரே மாதிரி இருக்கு. அகில உலகத்திற்கு அத்தனை உண்மைகளையும் அத்தனை கேசுகளையும் நீங்க கண்டுபிடிக்கிறீங்க. ஆனா இன்னைக்கு உங்க உண்மையை நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்னது? Who is this Silfancy? அண்ணி. அண்ணியா? உங்களுக்கு ஒரு அண்ணன் இருக்கிறது சொல்லவே இல்ல. அண்ணன்ல தம்பி இருக்கு. யார் அந்த தம்பி? நீதான். நானா? அண்ணன் ஒரு கோயில் என்றால் அண்ணி ஒரு தெய்வம் என்றோ. மூடிக்கிட்டு போறம்பா. I'll come back soon. ஏயா ஒரு தோசை கேட்டு எவ்வளவு நேரம் ஆகுதியா? டேய் இருக்கிறத சாப்பிடுறா. அப்புறம் கேட்டா தர மாட்டேயா? அப்பா என்ன தோசை இதானத்தனா ஆறுது? நீ குடுக்குற காசுக்கு சென்ட் போட்டா தர முடியாது. சும்மா சாப்பிடியா? பாத்தியாப்பா பஸ் கண்டக்டர் மாதிரி எரிச்சா பேசிட்டு போறான். ஏண்டா எங்க அண்ணனை ஏமாத்த பாக்குற? இனிமே நீ எங்கிட்ட தப்பிக்கவே முடியாது. வசமா மாட்டின. இருடா வர்றேன். அவளை பொண்டாட்டின்னு சொல்லி எனக்கே அல்வா கொடுத்துட்டானா? வர்றட்ட அண்ணே, புரோக்கரை இழுத்துட்டு வந்திருக்கேன். ஏ பகீரு அண்ணே, எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். சொல்லுங்கண்ணே. உன் கூட இருக்காளே அவன் பொண்டாட்டியா? இதுல என்ன சந்தேகம்? என் பொண்டாட்டி தான். நான் கிழிச்ச கொட்டை தாண்ட மாட்டானே. அவ்வளவு அன்பான பொண்டாட்டி. அப்படி அன்பான பொண்டாட்டி வீட்டுல இருக்கும்போது எதுக்கு போய் கையேந்தி போல? அது வந்து அது எப்படின்னா சொல்லுவேன். எப்படியா இருந்தாலும் பரவாயில்ல சொல்லு. போடா ஜோயி. அண்ணே, பொண்டாட்டி வீட்டுக்கு தூரம். அதானே. அண்ணே
இதே பழப்பா பச்சடா உனக்கு ப்பு. கிரி சாரிப்பா நோ இன்னைக்கு வசமா மாட்டினடா அண்ணே ஒரு நிமிஷம் என்னடா இப்போ? இல்லங்க என்னடா அண்ணே அவன் பொண்டாட்டின்னு போய் சொல்லி அதையே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கான். அதையும் நீங்க நம்பி என்னை அடிச்சிட்டீங்கல்ல. டேய் போடா அண்ணே இன்னும் ஒரு நிமிஷம். உண்மையிலே அவன் பொண்டாட்டினா இந்த கொலுசை அவன் கையில கொடுத்து அவன் பொண்டாட்டியை போட்டு வர சொல்லுங்க பாப்போம். கொலுசா பாத்தீங்களாண்ணே கொலுசை கையில வாங்குறதுக்கே தடுமாறுறான் பார்ட்டி. யாரா தடுமாறா? அது குடுறா கையில. வெங்காயம் அண்ணே இன்ப அதிர்ச்சினே. என் பொண்டாட்டிக்கு ரொம்ப நாளா கொலுசு வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சேன். 400 ரூபாய் மிச்சம். அதெல்லாம் இருக்கட்டும் கிரி. நாளை காலையில 10ல இருந்து 11 மணி வரைக்கும் தெருமோனையில இருக்க ஒயின் ஷாப்ல நான் இருப்பேன். இருங்க. கொலுச உன் பொண்டாட்டி கையில கொடுத்து அத போட்டுக்கிட்டு அந்த பக்கம் வர சொல்றேன். அவ வரணும், நான் பார்க்கணும். அப்படி அவ வரல அண்ணே 10ல இருந்து 11 மணி நீங்க வராம போயிடாதீங்கண்ணே. நானும் வருவேன். வாடா வெண்ண. கடவுளே, இன்னும் 2-3 நாள்ல லைப்ரரி ரீஓபன் ஆயிடும். அங்கேயாவது நான் அரவிந்த மீட் பண்ணணும். கொஞ்சம் இருங்க. உங்களுக்காக கொலுசு வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் உங்ககிட்ட கொலுசு வேணும்னு கேட்டேனா? நீங்க யாரு எனக்கு கொலுசு வாங்கி கொடுக்கிறதுக்கு? நீங்க ஹவுஸ் ஓனர், நான் டெனன்ட். அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. போச்சு. இதை இவங்க வாங்காம போயிட்டாங்க. நாளைக்கு அந்த டார்ச்சர் பட்டி என்ன டார்ச்சர் பண்ணிடுவானே. ஹலோ ஹலோ டெனன்ட் டெனன்ட், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்களேன். என்ன? இந்த கொலுசு சாதாரண கொலுசு இல்லைங்க. இதுல ஒரு பெரிய விஷயமே அடங்கி இருக்கு. நீங்க ஏதோ மன உருகி சாமி கும்பிடுறத நான் பார்த்திருக்கேன். மனசுக்குள்ள பெரிய ஒரு வேண்டுதலா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இருக்குல்ல, இந்த கொலுசு அம்மனுக்கு காணிக்கையா வந்த வெள்ளியில செஞ்சதுங்க. இத நீங்க போட்டுக்கிட்டு போய் அம்மனை வேண்டிட்டீங்கன்னு வச்சுங்க, நினைச்சதெல்லாம் நிறைவேறும். அப்படி நிறைவேறலன்னா கழட்டி போட்டுருங்க. இத போட்டுக்கிட்டு நான் எந்த அம்மனை வேண்டிக்கணும்? நம்ம தெருவுலே கடைசியில ஒரு ஒயின் கடை இருக்கு பாருங்க, அதுக்கு எதிர்த்தாப்புல இருக்கிற அம்மனை வேண்டிட்டீங்கன்னா போதும். சரி, நான் இப்ப வேண்டாங்க. நாளை காலையில 10ல இருந்து 11 மணிக்குள்ள போனீங்கன்னா சூப்பர் எஃபெக்டா இருக்கும். சரிங்க, ரொம்ப தேங்க்ஸ். தப்புச்சேன்டா சாமி. மணியை பாருங்க, 10:45 ஆகுது. இன்னும் 15 நிமிஷம் தான் இருக்கு. அவனையும் காணோம், அவன் கூட்டு வரேன்னு சொன்ன அந்த பொண்ணையும் காணோம். அவன் வருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. இப்பயாவது என்னை பத்தி புரிஞ்சுக்குங்க. என்னடா இது, டார்ச்சர் தர்மா காத்துட்டு இருக்கா. நம்ம டெனன்ட் வர காணோம். ஹலோ தர்மா, குட் மார்னிங். வணக்கம். வணக்கத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல. ஒரு 10 நிமிஷம் லேட்டானா பரவாயில்ல. பார்ட்டி எங்க? தோ வந்துட்டே இருக்காங்க. அண்ணா, என் பொண்டாட்டி நான் கிழிச்ச கொட்டு தாண்ட மாட்டேன். குளிச்சு போட்டு வராங்க. அண்ணா, டவுன் டவுன். மாட்டிக்கிட்டோமோ? ஏண்டா சந்தோஷமா இருக்கிற புருஷன் பொண்டாட்டிக்குள்ள குழப்பம் உண்டாக்குற? குழப்பத்தை நான் உண்டாக்கல, அவன் தான். இந்த ஓன கிடக்குறாங்கிரி. ஆஹா, புரோக்கரு வசமா மாட்டினடா இன்னைக்கு. அண்ணே, எனக்கு ஒரு டவுட். மறுபடியும் உனக்கு என்ன டவுட்? அன்னைக்கு இவன் பொண்டாட்டி கிறிஸ்டின் தானே சொன்னான். அவ ஏன் இந்து கோயில சாமி கும்பிடுறா? கேளுங்க அவங்கிட்ட. அண்ணா, இவன் விளக்கண்ண ஏதாவது சொல்லிட்டு இருப்பானே. அது என்ன அண்ணே, எனக்கு ஏதாவது பிரச்சனை அவ கோயிலுக்கு போவா, அவளுக்கு ஏதாவது பிரச்சனை நான் சர்ச்சுக்கு போவேன். உங்க 2 பேருக்கு ஏதாவது பிரச்சனை மசூதிக்கு போவீங்களா? உன்ன மாதிரி ஆளுங்க தேவையில்லாம பேசுறதுனால ஜாதி கலவரம் மத கலவரம் நாட்டுல உண்டாது. நீ போ பாக்கிரி. அரவிந்த், எங்க உன் டிடெக்டிவ் ஆபீஸ் போறியா? இல்லப்பா, ஒரு முக்கியமான கேஸ். அதை அனலைஸ் பண்றதுக்கு லைப்ரரி போறேன். அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் ஒர்க். ஹலோ, நானே உனக்கு போன் பண்ணலாம்னு நினைச்சேன். ஒரு சந்தோஷமான நியூஸ். என் பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயமாயிருக்கு. டெல்லி, அவங்களுக்கு ஒரே பையன். சொந்த ஊர்லயே கல்யாணம் வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. நானும் ஓகேன்னு சொல்லிட்டேன். என் பையனுக்கு மெட்ராஸ்ல கல்யாணத்தை வச்சிரும். பொண்ணு என் ஃப்ரெண்டோட டாட்டர். ஓகே.
I'm so அரவிந்த், Giri, what are you doing here? Oh my God. உங்களுக்காக எவ்வளவு நாளா காத்துட்டு இருந்தேன் தெரியுமா? என்ன லவ் பண்ண வேற வழி? இத்தனை நாள் எங்க போயிருந்தீங்க? Silence. Out. என்னது? டிடெக்டிவ் ஏஜென்ட்டா? Yes. Sherlock Holmes. துப்பறியும் சாம்பு. நான் இல்லனா போலீஸ் ஃபோர்ஸுக்கு கை கால்லாம் உடைஞ்ச மாதிரி. வீட்டை விட்டு வந்த காதலியையே கண்டுபிடிக்க முடியல. டிடெக்டிவ் ஏஜென்ட்டா? ஓகே. இப்பதானே ஆரம்பிச்சிருக்கேன். ஆனா ஒரு விஷயம். நீ கோவப்படும் போது இன்னும் அழகா இருக்க. உங்களுக்கு என்ன கிண்டலா இருக்கா? நான் ஊரை விட்டு வந்து எவ்வளவு நாள் ஆகுது தெரியுமா? நீங்க வீட்டை மாத்துனத ஏன் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணல? நான் காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணேன். ஆனா உங்க காலேஜுக்கு எப்ப ஃபோன் பண்ணாலும் நீ வரலன்னு சொல்வாங்க. சரி எக்ஸாம்ஸ் வருதே, ஒழுங்கு புள்ளையா வீட்ல இருந்து படிக்கிறேன்னு பார்த்தா வீட்டை விட்டு ஓடி வந்துட்டியா? என் அப்பாவும் அம்மாவும் என்னை என் மாமாக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா பேசிக்கிட்டாங்க. அவங்க கிட்ட நம்ம காதலை பத்தி சொன்னேன். அவங்க நம்ம காதலை ஏத்துக்கல. அதான் வந்துட்டேன். ஓ கொஞ்சம் அவசரப்பட்டீங்க கீது. என்ன சொல்றீங்க? ஒண்ணும் இல்ல, என் தங்கச்சிக்கு நிச்சயதார்த்தம் முடிஞ்சு 20 நாள்ல டெல்லியில கல்யாணம். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கொஞ்சம் ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி. அதான் யோசிக்கிறேன், நம்மளால தங்கச்சி கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுல்ல. இன்னும் only for 20 days. நீங்க சொல்றதும் கரெக்டா? யா, இப்போ நீ தங்கறதுக்கு ஒரு இடம் பார்க்கணும் இல்லையா? அந்த சிரமம் எல்லாம் உங்களுக்கு வேண்டாம். இப்ப தங்கி இருக்கிற இடத்துலயே இருந்துக்கிறேன். கேட்க மாட்டேன், எங்க தங்கி இருக்க? இப்போ அது கேட்டீங்களே, வாங்க போலாம். இது குடிச்சிட்டு போலாமா எடுத்துட்டு போலாமா? இங்கதான் நிறுத்துங்க. என்ன இங்கயா? ஆமா. ரோட்லயா? டென்ட் டாலா டென் எதையும் காணோம். எல்லாத்தையும் விளையாட்டு தானா? அதோ அங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடுல 4வது வீட்ல தான் இருக்கேன். அப்ப அங்க போய் விட்டுறேன். ஐயோ, நீங்கலாம் அங்க வரக்கூடாது. ஏ? கெஸ்ட்ங்க யாரும் வரக்கூடாதுன்னு ஹவுஸ் ஓனர் கண்டிஷன் போட்டிருக்காரு. அப்ப ஹவுஸ் ஓனர் வெளியே அனுப்பிடுவோம். டேய் வெளிய போ. ஐயோ, நீங்க வந்தா பிரச்சனை தான். எனக்கு. சரி, டெலிபோன் நம்பர் இருந்தா கொடு, சாயந்தரம் ஃபோன் பண்ணு. அங்க டெலிபோன்லாம் கிடையாது. டெலிபோன் இல்லையா? டாடா. நம்ம கிரி எவ்வளவு நல்லவன். அவன் பொண்டாட்டி இன்னொருத்தரோட பைக்ல வந்து இறங்கி டாடா காட்டுறான். அப்ப கிரிக்கு டாடா காமிச்சாலோ? கிரி எங்க இருந்தாலும் உடனே கூட்டு வா. ஐயோ இதெல்லாம் பார்க்கும் போது தெரியுது உனக்கு எவ்வளவு கமிஷன் வந்திருக்குதுன்னு. பெப்சி உமாட்ட இருக்கிறத விட அதிக புடவைய சேர்த்து வச்சிருக்கியா நீ? இதெல்லாம் ஒரு நாளைக்கு 2 கட்டினா கூட ஒரு வருஷம் முழுக்க கட்டலாம். டேய், என் ஊரு வெள்ளங்கோடுக்கு போய் என் அக்கா மாமா முன்னாடி இத கொட்டினேன்னு வச்சுக்க, வர்ற தையில எனக்கு என் அக்கா பொண்ணுக்கு கல்யாணம்டா. போடுறா. டேய், உன் வாயை சொன்னடா. கிரி, தர்மான உன்னை வர சொன்னாரு. மேட்டர் மோஸ்ட் அர்ஜென்ட். வா. ஐயோ அர்ஜென்ட்டுக்குறா, ஆர்டருக்குறா, லாண்ட்ரி கிடக்கிற மாதிரி துவச்சு போட போற இருக்கு. டார்ச்சர் தர்மாவுக்கு நீ வீட்டை உள்வாடைக்கு விட்ட மேட்டர் தெரிஞ்சு போச்சு போல இருக்கு. இனி பேசுறதுக்கு நேரம் இல்ல. நீ ஊரை பார்த்து போ, நான் எங்கேயா போய்க்கிறேன். இந்த உலக உருண்ட போறாம என்னைக்காவது எங்கேயா ஒரு சந்திச்சுக்கலாம். ஆள விடு பாரு. டேய் குட்டி, டேய். இப்படி கூட புருஷனுக்கு துரோகம் செய்யற பொம்பளைங்க இருக்காங்க பாரு. டேய், வாப்பா. வாப்பா. அண்ணே, உன்னதான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். உட்கார். இல்ல, நான் நிக்கிறேன். பரவாயில்ல, உட்காருப்பா. அது வந்து தம்பி, நான் சொல்றதை கேட்டு டென்ஷன் ஆடக்கூடாது, கோவப்படக்கூடாது, பொறுமையா இருக்கணும். என்னன்னு சொல்லுங்க. ஒருப்பா, எந்த பிரச்சனை வந்தாலும் இந்த அண்ணன் தீர்த்து பண்ற நம்பிக்கை மட்டும் உனக்கு இருக்கணும். அட என்னன்னு சொல்லுங்கண்ணே. சொல்றேன். டேய், காதை மூடுங்கடா. மூடிக்கிறோம் பாஸ். வாடா, உனக்கு மட்டும் தனியா சொல்லணுமா? எனக்கு தான் எல்லா மேட்டரும் தெரியுமே. மேட்டர் சொல்லுங்க. ஐயோ, என்னென்னமோ சொல்றீங்களே. என்ன ஆச்சு, என்ன விஷயம் சொல்லுங்க. சொல்றேன்பா. உன் பொண்டாட்டி இன்னொருத்தனோட பைக்ல வந்து இறங்குறத நான் பார்த்தேன்பா. சரி, பொண்டாட்டின்னு போய் சொன்னது தெரிஞ்சிட போது எப்படியாவது சமாளி. அண்ணே, என்னன்னா சொன்னீங்க? இன்னொருத்தன் கூட பைக்ல வந்து இறங்குனானா? யாரு? அண்ணன் மச்சி மேல மச்சான், கோவப்படக்கூடாது. ஊர்வலத்தில் நடக்காதா இது? இது நடக்குமா? வர விடுங்க. வேணாப்பா. அவன் யாரு என்னன்னு விசாரிச்சு அன்பா சொல்லிப்பார். அப்படி கேட்கல வச்சுக்க, அவன் கைய கால நான் எடுக்கிறேன். நீங்க என்ன எடுக்கிறது? நானே எடுக்கிறேன். நோரா நோஞ்சா. டேய், டேய் அம்மா. கிரி. ஆளை பார்த்தா சாதாரணமா இருக்கான். பொண்டாட்டியை பத்தி சொன்னது இந்த எதிர்க்கிறான். அதனாலதான்டா தாலி கட்டின எவன் மேலே நான் கை வைக்கிறது இல்ல. ஹலோ டெனன்ட், என்ன இன்னும் குளிக்கலையா? துணி அப்படியே வச்சுட்டு போங்க. தண்ணி சூடான உடனே நானே எடுத்துட்டு வந்து ஊத்துறேன். கொஞ்சம் இருங்க.
என் வேலை எனக்கு செய்ய தெரியும். நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. என்ன டெனன்ட் டஸ் புஸ்ன்னு என் மேல எரிஞ்சு விழுவுறீங்க? ஒரு ஃப்ரெண்டா பேசக்கூடாதா? ஹலோ, நான் உங்க ஃப்ரெண்ட் இல்ல, டெனன்ட். நீங்க இந்த வீட்டு ஓனர், அவ்வளவுதான். என்னங்க வீட்டு ஓனர் சொல்லி என்ன பயமுறுத்துறீங்க? சரி, சுத்தி வளைக்காம விஷயத்துக்கு வரேன். யாரோ ஒரு பையன் உங்களை பைக்ல வந்து இறக்கி விட்டான். நம்ம யாரவன்? சாரி, அந்த பிரதர் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம் தான். இந்த வீட்டை எனக்கு வாடகைக்கு கொடுக்கும்போது அக்கம் பக்கத்துல யார்கிட்டயும் பேசக்கூடாதுன்னு சொன்னீங்க, நான் பேசல. கெஸ்ட்ங்க யாருமே வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னீங்க, யாரும் இது வரைக்கும் வந்ததில்ல. உங்க கண்டிஷன்ஸை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும்போது என்னோட பர்சனல் விஷயத்துல தலையிடுறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. புரியுதா? புரியுது. ஆமா, நான் குளிக்க போற தண்ணிக்கு நீங்க எதுக்கு விறகு கட்ட வைக்கிறீங்க? முதல்ல அதை எடுங்க. எடுத்துறேன். என்ன குளிக்கிற தண்ணியில கொளிக்கட்டை வைக்கிறீங்க? என்ன ஹவுஸ் புரோக்கர் இவ்வளவு டென்ஷன் வந்திருக்கான்? ஒருவேளை கொண்டாட்டியை கொண்டுட்டு கொல்லி வச்சுட்டு வந்துட்டானோ? ஏண்டா கிரி, வந்த கட்டைய போட்ட தண்ணிய குடிச்ச, என்னடா பண்ணிட்டு வந்த? நேரா போனா அவளை இழுத்து பிடிச்சு யாரு என்னன்னு கேட்டேன். ஒண்ணுமே தெரியாத மாதிரி யாரு கேக்குறீங்க, என்ன சொல்றீங்க நடிச்சா அதுக்கப்புறம் சொன்னா அவ கூட ஆபீஸ்ல வேலை செய்யறவனா. இன்னைக்கு பஸ் ஸ்ட்ரைக்கா, ஆட்டோல வந்தா 40-50 செலவுங்கிறதுக்காக அவன்கிட்ட கெஞ்சி கூத்தாடி பைக்ல வந்து இறங்கிருக்கானே. என்னன்னு என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்க? என்ன புருஷனுக்காக 40 ரூபா கூட செலவு வைக்க கூடாதுன்னு பைக்ல வந்த புண்ணியவதியா லெஃப்ட்ல 4 ரைட்ல 4 அடிச்சாங்கறியா? பெரிய வீரன். என்னடா இவன் விசாரிக்க சொல்றான், விசாரிச்சுட்டு வந்தேன்னு சொன்னா மன்னிப்பு கேட்க சொல்றான். இந்த டார்ச்சர் தர்மாவோட டார்ச்சர் தாங்கலையே. குட்டி பாய் சொன்ன மாதிரி கொரிலா கொரிலா. ஏய், அங்க என்ன சவுண்ட்? அண்ணே, உங்களை பத்தி சொல்லுவனா? மாங்க மடையா. என்ன அவன் மன்னிப்பு கேட்டானா இல்லையா நமக்கு எப்படி தெரியும்? வேணா கேட்டு சொல்லுவோமா? இனிமேல் அவனை பத்தியோ அவன் பொண்டாட்டி பத்தியோ பேசன காக்கா புடுன்னு எனக்கு தெரியாது. இதெல்லாம் சகஜமாப்பா. வயசு பொண்ணு கண்டவங்க கூட சுத்தல 4 பேர் 4 விதமா பேசுவாங்கன்னு கேட்டேன். சொல்லலன்னா எனக்கு என்ன நஷ்டம்? என்ன அது ஜாட பேச்சு? ஒண்ணும் இல்லம்மா, ஒண்ணும் இல்ல. இது பட்டணம். யார் பொய் சொல்லுவா, யார் ஏமாத்தோம் யாராலையும் சொல்ல முடியாது. உன்னை பார்த்தா அப்பா இப்ப பொண்ணா தெரியுது. நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த பையன் யாருன்னு கேட்டேன். இங்க பாருங்க டெனன்ட், என் மேல நம்பிக்கை இருந்தா அவன் யாரு என்னன்னு என்கிட்ட சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா வேணாம். நான் ஒண்ணும் கண்டவனோட சுத்தல. அது என் லவர், பேர் அரவிந்த். லவ்வரா? லவ்வரா? ஹலோ டெனன்ட், உங்களை என்னமோ நினைச்சேன். வந்து 20-25 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள ஒரு லவரை பிடிச்சிட்டீங்களா? 20-25 நாள்லாம் ஒண்ணும் இல்ல. நாங்க கோயம்புத்தூர்ல படிச்சிட்டு இருக்கும் போதே காதலிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஓ, நீங்க கோயம்புத்தூரா? அப்புறம் ஏன் இங்க வந்து கஷ்டப்படுறீங்க? எங்க காதலுக்கு என் அப்பா அம்மா எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அதனால தான் வீட்டை விட்டு வந்துட்டேன். ஏன் உங்க அப்பா அம்மாவுக்கு உங்க லவரை பிடிக்கலையா? அவங்க பணத்தாசை பிடிச்சவங்க. என் முறை மாமனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னாங்க. எனக்கு பிடிக்கல, வந்துட்டேன். ஓஹோ. ஆமா, உங்களுக்கு ஏன் உங்க முறை மாமனை பிடிக்கல? 10 வயசுலயே ஜெயிலுக்கு போனவனே எந்த பொண்ணுக்கு தான் பிடிக்கும்? 10 வயசுல ஜெயிலுக்கு போனவனா? டெனன்ட், என்ன சொல்றீங்க நீங்க? கேக்குற உங்களுக்கே இவ்வளவு அதிர்ச்சியா இருக்கே. அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னா எனக்கு எப்படி இருக்கும்? அதான் வந்துட்டேன். டெனன்ட், அப்புறம் என்னாச்சுன்னு சொல்லுங்களேன். இதுல ஒரு பெரிய ஜோக் என்ன தெரியுமா? என் மாமா வெள்ளங்கோடு வெள்ளியங்கிரி எங்க இருக்கான்னு எங்க அப்பா அம்மாக்கே தெரியாது. ஜெயிலுக்கு போனவன் அப்புறம் என்ன ஆனான்னு தெரியல. என் மாமா வெள்ளங்கோடு வெள்ளியங்கிரி என்னைக்காவது திரும்பி வருவான்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா அவன் திரும்பி வராததால என் அப்பா அம்மா ஊரூரா தேடிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் என் பார்வதி பாட்டி தான். அவங்க சாகும்போது அவங்க சொத்தை எல்லாம் என் முறை மாமா பேர்ல எழுதி வச்சுட்டாங்க. பேர மேல உயிரியே வச்சிருந்த எங்க பாட்டி அவனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போன கொஞ்ச நாள்ல அந்த வேதனையிலேயே செத்துட்டாங்க. வக்கீல் மூலமா என் முறை மாமா பேர்ல சொத்து இருக்கிற விஷயம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் என் அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சது. உடனே அவங்களுக்கு என் முறை மாமா மேல திடீர் பாசம் வந்துருச்சு. எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக அவனை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன ஹவுஸ் ஓனர், சத்தத்தை காணோம்? என் கதை கேட்டு அழறீங்களா? என் கதை என்ன அவ்வளவு சோகமாவா இருக்கு? என்ன பண்றது,
இஷ்டப்பட்ட வாழ்க்கையை அமைச்சுக்கணும்னா கஷ்டப்பட்டு தானே ஆகணும். ஏன் டெனட், நீங்க அரவிந்த் தான் கல்யாணம் பண்றதா முடிவு பண்ணிட்டீங்களா? என்ன இப்படி கேட்டுட்டீங்க? என் ஆசை, லட்சியம், கனவு எல்லாமே அதான். அதனால்தான் எங்க கல்யாணம் நல்லபடியா நடக்கிற வரைக்கும் என் முறை மாம என் கண்லயோ எங்க அப்பா அம்மா கண்லயோ தென்படக்கூடாதுன்னு தினமும் கடவுளை வேண்டிக்கிட்டு இருக்கேன். என்ன மனமுருகி வேண்டுதலா? நீங்க எப்பவும் சாமி கும்பிட்டு நான் பார்த்ததில்ல, இப்பதான் பாக்குறேன். உங்க மனசுல ஏதோ வேண்டுதல் இருக்கு போல இருக்கு. ஆமா டெனட். ஆமா, எங்கேயோ வெளியே கிளம்பிட்ட மாதிரி தெரியுது. ஆமா, நான் என் லவரை பார்க்க போறேன். லவரை பாக்குறதுக்காக இப்படியா போறீங்க? நீங்க புடவை கட்டிக்கிட்டு போனீங்கன்னா எவ்வளவு மங்களகரமா இருக்கும். நான் ஒரு புடவை தரேன், அதை கட்டிக்கிட்டு நீங்க போய் அவர் முன்னாடி நில்லுங்க. நாளைக்கே உங்களை கல்யாணம் பண்ணிக்குவார். பாருங்களேன். வரேன். இருங்க இருங்க. வாவ், ஃபேண்டாஸ்டிக். ஆமா, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? அன்னைக்கு நான் மழையில நனைஞ்சு வந்தப்போ இதெல்லாம் உங்க அக்கா பொண்ணுக்காக வாங்கி வச்சிருக்கிறதா சொன்னீங்க. அது அவங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்க. இந்த புடவை பிடிக்கலையா? உங்க அக்கா பொண்ணு உங்களை கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காத டைப் போல இருக்கு. சாதாரண Dress விஷயத்திலேயே உங்க டேஸ்டோட ஒத்து போலியே. அப்புறம் எப்படி உங்களுக்கு மேட்ச் ஆவாங்க? நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? அதெல்லாம் இல்லைங்க, நான் அவங்கள நினைச்சுக்கிட்டேன். நீங்க போய் ட்ரெஸ் பார்த்துட்டு வாங்க. ஓகே. என்ன? ஐயோ, சூப்பரா இருக்குங்க. அப்படியே போங்க, அப்படியே போய் லவர போங்க. போங்க 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 போங்க. அவன் யாருன்னு பார்த்தோம். என்ன பண்றீங்க? ஒண்ணு இல்ல சார், தூரத்துல இருந்து உன்னை சைட் அடிச்சிட்டு இருந்தாரு. கிட்ட வந்து பாருங்கன்னு கூட்டி வரேன். இவர் யாருன்னு தெரியுமா? தெரியாதே. என் ஹவுஸ் ஓனர். இவர் வீட்ல தான் நான் குடியிருக்கேன். ஓ, நீங்க தான் அந்த போன் இல்லாத ஹவுஸ் ஓனரா? ஏன் சார் முதல்லயே சொல்ல? எங்க சார் நீங்க சொல்ல விட்டீங்க? உங்க பேர் என்ன? கிரி. மிஸ்டர் கிரி, தூரத்துல இருந்து ஏன் இவங்கள பாத்துட்டு இருந்தீங்க? இவங்க என்ன வாடகை தரலையா? ஐயோ, அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல சார். அப்புறம் இவங்க உங்களை காதலிக்கிறதா சொன்னாங்க. நான் இந்த பக்கம் வரும்போது உங்களை பார்த்தனா நீங்க யாருன்னு பாத்துட்டு போலான்னு பார்த்தா அப்படி இழுத்துட்டு வந்துட்டீங்க. அப்ப அவங்கள சைட் அடிக்க வரல, என்ன சைட் அடிக்க வந்தீங்க? ஓகே, பாருங்க. இப்போ நாங்க கரெக்ட்டா இருக்குமா? உங்களுக்கு நான் கரெக்ட்டா இருக்கேனா? பொருத்தம் சூப்பரா இருக்கு. கல்யாண சாப்பாடு எப்போ போட போறீங்க சார்? இது நல்லா இருக்கே. நீங்க கல்யாண சாப்பாடு சாப்பிடணும்ன்றத நாங்க சீக்கிரம் பண்ணிக்க முடியுமா? ஏன் சார்? எங்களுக்கு தங்கச்சி பிரச்சனை, அவங்களுக்கு கல்யாணம் ஆகணும், அப்புறம் தான் எங்களுக்கு ஆகும். அது பரவாயில்ல. கல்யாண சாப்பாடு இருக்கட்டும். இப்போ எங்களோட சாப்பிடுவோம். ஐயோ வேணாம் சார், நீங்க ஏதோ பேசிட்டு இருப்பீங்க, நான் அதை டிஸ்டர்ப் இருப்பேன். நான் வரேன். இப்போ தூரத்துல இருந்து இப்படி எல்லாம் பார்க்க மாட்டீங்களா? ஓகே, வரேன் டெனட். ஆண்டவா, என் அக்கா பொண்ணு என்ன விரும்பலன்னு தெரிஞ்ச உடனே நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். ஆனா என்ன விட படிச்சவனா, பணக்காரனா, எல்லா விதத்திலையும் உயர்ந்தவனா இருக்கிற ஒருத்தனை தான் கீதா விரும்பி இருக்கா. அதுக்காக உனக்கு நன்றி சொல்றேன். அவங்க கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். என்ன, உங்க வேண்டுதல் இன்னும் நிறைவேறலையா? சாமியை தேடி கோயிலுக்கே வந்துட்டீங்க. நான் என் வேண்டுதல் அவர்கிட்ட விட்டுட்டேன் டெனட். கூடிய சீக்கிரம் என் வேண்டுதல் நிறைவேறும். ஆமா, நீங்க? எனக்கு ஒரு சின்ன பயம். என்ன? எனக்கும் அரவிந்துக்கும் கல்யாணம் நடக்கிற வரைக்கும் என் முறை மாமா கண்ணில் படக்கூடாதுன்னு ஆண்டவன் கிட்ட வேண்டிக்கிட்டேன். என் வேண்டுதல் நிறைவேறிடும் நினைக்கிறேன். சரிங்க, வரேன். அன்னைக்கு டிராப் பண்ணவன் இன்னைக்கு பிக்கப் பண்ணிட்டானா? மவனை இந்த மாதிரி பொம்பளைங்க எல்லாம் சும்மா விடக்கூடாது. வாடா, நல்ல வசமா மாட்டிட்டான். நான் யாருங்கிறது அப்புறம் இருக்கட்டும். தினமும் வேலைக்கு போற சொல்லிட்டு கள்ள காதலடி பண்ற. என்னது?
கள்ள காதலா? இல்ல வீட்ல புருஷன் இருக்கும்போது இங்க இன்னொருத்தனுக்கு ஃப்ளைங் கிஸ் கொடுத்தா அதுக்கு பேர் என்னவா? வாட்? புருஷனா? புருஷனா யாருன்னு மறந்து போற அளவுக்கு உன் கள்ள காதல் உன் கண்ணை மறைச்சிருச்சா? யோ, எனக்கு கல்யாணமே ஆகல. கழுத்தை பாரியா? அதெல்லாம் எனக்கு தெரியும். நீ கிறிஸ்டியன் பொண்ணு தானே? சர்ச்சில் மோதிர மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்ட? ஐயோ, நான் கிறிஸ்டியன் இல்ல. என் பேர் கீதா. அது கல்யாணத்துக்கு பின்னாடி மதம் மாறி இருக்க. அதுக்கு முன்னாடி உன் பேர் மேரி தானே? என்னது மேரியா? புருஷங்கிறீங்க, கல்யாணங்கிறீங்க, என்ன வளர்றீங்க? நாங்க ஒண்ணும் வளரல. ஹவுஸ் புரோக்கர் கிரி தானே உன் புருஷன். கிரி என் புருஷனா? இத உன்னால நிரூபிக்க முடியுமா? நிரூபிக்கிறதுனா அவன் வாயால சொல்ல வைக்கிறான். நிரூபிக்கிறது வரைக்கும் இந்த சரக்க நான் தொடவே மாட்டேன். வாடி வா. கை விடுடா. ஓ, ரெண்டு பேரும் ஒண்ணா வந்திருக்காங்க. என்னண்ணே, என்ன விஷயம்? உண்மையை சொல்லு, நான் உன் பொண்டாட்டியா? ஒண்ணு உன் பொண்டாட்டின்னு அன்னைக்கு என்கிட்ட சத்தம் போட்டு சொன்ன. இப்ப இதே கேட்கும்போது என்ன வாய மூடிக்கிட்டு இருக்க? மரியாதையா சொல்லு, இவன் உன் பொண்டாட்டியா? கேட்கல, இவன் பொண்டாட்டியா? இதுல என்னென்ன சந்தேகம்? நான் எங்க வேணாலும் சத்தியம் பண்ணுவேன். அது என் பொண்டாட்டி தான். வாட்? என்ன பேச்சு பேசுற நீ? நான் இந்த வீட்ல குடி இருக்கிற டெனன்ட், நீ இந்த வீட்டோட ஓனர். அவ்வளவுதான் நமக்குள்ள இருக்கிற உறவு. இரு 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 இரு, என்ன கதை எங்கேயோ போகுது? என்னண்ணே, இவன் இந்த வீட்டுக்கு ஓனரா? ஏய், யார் சொன்னது? நான் கொடுத்த 10,000 ரூபாய் அட்வான்ஸ்க்கு இந்த ஆள் கையெழுத்து போட்டு கொடுத்த ரெசிப்ட் என்கிட்ட இருக்கு. என்னது அட்வான்ஸ் ரிசிப்டா? மாட்டியா மாட்டியா மாட்டியா? எடுத்துட்டு வா பாப்போம். இத எடுத்துட்டு வரேன். ஏமா 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 வரட்டும். இந்தாங்க. நான் ரொம்ப கெட்டவன். ஆனா உன் விஷயத்துல மட்டும் நல்லவனா நடந்துகிட்டேன். அத பெருசா நினைக்காம எல்லா விஷயத்திலும் என்னை ஏமாத்திக்கிட்ட. இன்னும் 1 மணி நேரம் டைம் தரேன். அது உங்ககிட்ட பழகுற தோஷத்துக்காக. ஏய் ஏய் ஏய், நீயா இந்த வீட்டை விட்டு காலி பண்ணா உனக்கு நல்லது. இனிமேல் இது உன் வீடுமா? ஐயோ, நீ இங்கே தங்கலாம். ரொம்ப தேங்க்ஸ். இத நிரூபிக்கிறதுக்கு இவ்வளவு நாள் ஆயிருச்சு. என்னங்க கொஞ்சம் நில்லுங்க. என்னங்க அவங்கிட்ட எல்லாம் போய் தேங்க்ஸ் சொல்லிட்டு அவன் எதுக்காக உங்களை இந்த வீட்டுல தங்க சொல்றான் நீ தெரியுமா? பேசாத. உன்ன மாதிரி நல்லவன் சொல்லிக்கிட்டு நடிக்கிறவனை விட நான் கெட்டவன் சொல்றான் பாரு, அவனை நம்பலாம். என்னங்க நீங்க அவனை போய் போதும் போதும். நான் மழையில நனைஞ்சு வந்தப்போ உன் ட்ரெஸ் நீ எனக்கு கொடுத்த. என் அரவிந்த பார்க்க போகும்போது புடவையை கொடுத்த. அப்பெல்லாம் உனக்கு நல்ல மனசு இருக்கிறதா நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா தப்பான எண்ணத்தோட தான் எல்லாமே செஞ்சிருக்கேன். இப்ப புரியுது. ஐயோ இல்லையே. உன் கூட இத்தனை நாளா ஒரே வீட்ல இருந்ததை நினைச்சா எனக்கு அருவருப்பா இருக்கு. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு. போயிடுறேங்க. என்ன நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது. உங்களை எதுக்காக என் பொண்டாட்டின்னு பொய் சொன்னேன்னு தெரியுமா? அன்னைக்கு உங்களை கடத்திட்டு போனது இதே தர்மாவோட ஆளுங்கதான். தர்மாவோட ஆளுங்களா? அன்னைக்கு என்னமோ லோக்கல் இன்ஸ்பெக்டரோட ஆளுங்க கடத்திட்டு போனதா சொன்ன. அது ஹவுஸ் புரோக்கர்னா தொழிலுக்காக பொய் சொல்வாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா உனக்கு வாழ்க்கையே பொய்யின் ஆயிடுச்சுல. உண்மைதாங்க, என் வாழ்க்கையே போயிடுச்சு. நான் போயிடுறேன். தயவு செய்து நீங்க இந்த ஏரியால இருக்க வேணாம். வேற ஒரு ஏரியால உங்களுக்காக நானே வீடு பார்த்து தரேன். என்ன அதை செய் இதை செய்ன்னு சொல்றதுக்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. இனிமே என்ன பார்க்கவோ பேசவோ ஏன் என் முகத்துல கூட முழிக்க கூடாது. கெட் அவுட். செருப்பு தண்ணி ஒண்ணா வச்சிருக்கிய. ரொம்ப பயமா இருக்கு. அந்த பொண்ணு அந்த புரோக்கர் பாயலோட பொண்டாட்டி இல்லைன்னு நீ நிரூபிக்கிறதுக்கு நீ என்னெல்லாம் சிரமப்பட்டிருப்ப. எப்படிலாம் நான் அடிச்சிருப்பேன். அதுக்காச்சும் குடிடா குடிடா. ஏன்னு அந்த புரோக்கர் பையில வீட்டை விட்டு துரத்திட்டு ஏன் அந்த பொண்ணை மட்டும் அதே வீட்டுல வச்சிருக்கீங்க? அங்கதான் நான் தலைவனா இருக்க, நீ தொடனா இருக்க. இப்ப பாதுகாப்புக்கு யாருமே இல்ல. அந்த பொண்ணு தனியா தான் இருக்கும். இருக்கட்டும், ஒரே அமுக்கா அமைக்கிறேன். ஊருக்கே வீடு பிடிச்சு கொடுக்கறவங்க நாம. ஆனா நமக்கு ஒரு வீடு பிடிக்கிறதுக்குள்ள உன் பாடு என் பாடுன்னு ஆயிப்போச்சு. சரி, உனக்கு ஒரு கல்யாணம் ஆகும், அண்ணி வீட்டுக்கு வந்தவொடனே வாய்க்கு ருசியா சமைச்சு சாப்பிடலான்னு பார்த்தாக்க நமக்கு அந்த கையேந்தி பவன்ல தோசையை தின்னுபுட்டு பிளாட்பாரத்துல வாந்தி எடுக்கணும்னு எழுதியிருக்கு. அதை யாரால மாத்த முடியும்? அது வரைக்கும் நீ எந்த சிக்கலையும் மாட்டிக்க கூடாதுன்றதுக்காகத்தான் நான் ஒரு ஏற்பாடு பண்ணிருக்கேன். என்னது? இதான் இந்த வீடு உள் வாடகைக்கு விடப்பட மாட்டாது. அல்லிவை
மட்டன் சிக்கன் கறி எல்லாம் வை. இங்க இருக்கவே எவனுக்கும் தராத, எல்லாம் எனக்கு வை. உடம்ப தேத்திக்கிட்டு போறேன். இத்தனை நாளும் பொண்டாட்டி பொண்டாட்டின்னு சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருந்தானே, அந்த பொண்டாட்டிய கிரிப்பை இன்னைக்கு எப்படி காப்பாத்துறான்னு நான் பாக்குறேன். இந்த ஓணம் வளர்றத பார்த்தா நம்ம டெனன்ட் கீதாவை ஏதாவது ஏடா கூட பண்ணிருவானுங்களோட பயமா இருக்குதுப்பா. கீதாவை எப்படியாவது இவனுங்க கிட்ட இருந்து காப்பாத்தணும். தர்மா பார்க்க போறியா? வேற வழி இருக்குவா. சார் பேப்பர் பாப்பால் பேப்பர். அண்ணே அண்ணே என்னடா அண்ணே கொஞ்சம் எந்திரிங்க, ஸ்டேஜ் பிரிக்கணும். ஸ்டேஜ் பிரிக்கணுமா? ஃபங்க்ஷன் என்னடாச்சு? ஃபங்க்ஷன் முடிஞ்சு ரொம்ப நேரம் ஆகுது, பொழுது விடிஞ்சிடுச்சு, எந்திரிங்கண்ணே. வாங்க போலாம். எங்கடா போறது? அதுக்கு தாண்டா அஸ்டடா நடத்துறது. உட்கார வச்சு ஊத்தி கொடுத்தா என்னோட சேர்ந்து நீயே தூக்குற. இந்த மாதிரிலாம் பேசாதீங்க. நீங்க தானே கிக்க ஏத்திட்டு போலாம்னு சொன்னீங்க. கிக்க ஏத்துறதோட நுப்பாட்டு இருந்தா பரவாயில்ல, அவர்களும் சேர்ந்து கிக்க ஏத்தி விட்டாளுங்க. அண்ணே எனக்கு ஒரு சந்தேகம். இந்த கீதாவை காப்பாத்துறதுக்காக அந்த கிரிப்பை தான் இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். எத்தனை நாளைக்கு தான் அவளை காப்பாத்துறான்னு நானும் பாக்குறேன். அடங்க ஒன்னியா கேளறியா, காலையில இருந்து சென்னை மாநகரத்தை 3 தடவை சுத்தி வந்தாச்சு, 4 தடவை மீட்டரை கட் பண்ணியாச்சு. இதுக்கு மேல இந்த ரோட்ல போனா ஏன் ஆட்டோ தாங்காது? கேளறியா. ஏனுங்க தம்பி, இப்படி அம்போன்னு இறக்கி விட்டா எங்க மாப்பிளையும் பொண்ணையும் நான் எங்க போய் தேடுறது? அது பஸ் ஸ்டாப்ல உட்கார்ந்திருக்காரு, அவர்கிட்ட விசாரிங்க, கரெக்டா சொல்லுவாரு. சரிங்க தம்பி. என்ன மூட் அவுட்டா இருக்கீங்க? பின்ன என்னடா, தினத்தந்தில ராசி பலன்ல எனக்கு இன்னைக்கு எதிர்பாராத சங்கடங்கள்னு போட்டிருக்குதுடா. வாமா, வீடு வேணுமா? வேண்டாம், ராமசாமி வீடு எங்க இருக்கு? ஓ, நம்ம ராமசாமியா? இப்படி நேரா போனீனா பாண்டியன் லாட்ஜ் வரும், அது பக்கத்துல கேளு. பாண்டியன் லாட்ஜ் எங்க இருக்கு? பாண்டியன் லாட்ஜ் எங்க இருக்குன்னா போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கு. போ. போலீஸ் ஸ்டேஷனுக்கு எப்படி போகணும்? போலீஸ் ஸ்டேஷன் எப்படி போறதா? டேய், இவனை கூட்டு லாட்ஜ்ல போய் ரூம் போடு, போலீஸ் வந்து அவங்களே உன்னை கூட்டு போயிருவாங்க. போ. தேங்க்யூ சார். வாங்க. ஒரு நிமிஷம் சார், இதுக்கு எவ்வளவு சார் கொடுக்கணும்? யார்கிட்ட என்ன கேள்வி கேட்க? கண்ணு முன்னாடி ஒரு பிசினஸ் முடிச்சுக்கிட்டானுங்களே, கேள்வி கேட்டு தொல்லை பண்ணி என் தொழில மாத்திடுவானுங்க போல இருக்கு. தம்பி ஐயோ, அந்த ஐட்டத்துக்கு நீங்க எவ்வளவு வேணாலும் காசு கொடுத்துக்கோங்க சார். ஏன்ட்ட ஏன் சார் கேக்குறீங்க? அது இல்ல தம்பி. அது இல்லன்னா அப்புறம் ஏன் சார் கூட்டாளீங்க? இது நல்லா இல்ல. நல்லாதான் இல்ல சொன்னா கேக்குறீங்களா? நீங்க தானே கூட்டாளீங்க. ஐயோ, காலையில இருந்து கேள்வி மேல கேள்வி கேட்டு கொள்றானுங்கப்பா. டென்ஷன் மென்ஷன் பண்ண முடியாத டென்ஷன் ஆயி போச்சு. என்ன போட்டிருக்கான் பேப்பர்ல? நாடாளுமன்றம் இன்று கூடுகிறது. சரிதான், அப்ப நாளைக்கு கலைச்சிருவானுங்க. இது வேற டென்ஷன். சிகரெட் குடுறா. என்ன சிகரெட்? கோல்டு பிளேக். ஃபில்டரா பிளேனா? ஃபில்டர். சின்னதா கிங் சைஸா? கிங் சைஸ். ஒண்ணா ஒரு பாக்கெட்டா? ஒன்னு குடுறா. ₹2.25 சில்லறையா இருக்கா? ஒரு ₹3 நோட்டுக்கு வாங்கிக்கிறியா? என்னது ₹3 நோட்டா? இப்பதான் அடிச்சியா? இல்ல, இனிமே நான் அடிக்க போறேன். ஒன்னு அடிக்க போறேன். என்ன நினைச்சிட்டு இருக்க? ஏன் இப்படி கேள்வி மேல கேள்வி கேட்கற? எத்தனை பேர் கிளம்பி இருக்கீங்க இன்னைக்கு சொல்றா? அண்ணா, இது உண்மையான கோவமா பொய்யான கோவமாண்ணா? இது வரைக்கும் போய் இனிமே தான் உண்மை. பாக்குறியா? தம்பி, யாரா? என்னடா என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? யார் அது கூட கூட்டிட்டாலே? நீ என்ன டென்ஷன் பண்றியா? நான் யார் தெரியுமா? வெள்ளங்கோடு வெள்ளிங்களுடைய அசிஸ்டன்ட் குட்டினா இந்த ஏரியாவே நடுநடுக்கும். ஆமா தம்பி, வெள்ளங்கோட தெரியுமா உனக்கு? அதோட பின்கோடு கூட தெரியும். என்ன மேட்டர்? அந்த கிரியோட மாமாப்பா நானு. இது அவனோட அக்கா. கூடவே கூட்டிட்டு அலையறேன்னு சொன்னியே, இது என் சொந்த பொண்டாட்டிப்பா. கிரி மாமா கிரி அக்காவா? ஆமா. இது ஏன் நீங்க என்கிட்ட முதல்லயே சொல்லல? இது எங்கேயா சொல்றதுக்கு விட்டா நீ? நான் கிரிய உடனே பார்த்தாகணும். ஏற்பாடு பண்ணு. கட்டாயம் கூட்டு போறேன், வாங்க. ஆனா ஒரு கண்டிஷன். தொழில் தர்மம்னு ஒண்ணு இருக்கு. ஆட்டோ 50 எனக்கு 50 வெட்டினாதான் கூட்டு போவேன். 50 லட்சம் ரூபாய் சொத்து கிடைக்கிறப்போ 50 ரூபாய் பணமா பெருசு. கூப்பிடு ஆட்டோவை. ஆட்டோ. ஹாய். இன்ஸ்பெக்டர் எங்க அண்ணன் தான்ப்பா. உனக்கு காசு தரணுமா? கமிஷனரே என் மாமா தான், காசு குடியா. மீட்டர்ல சூடு வைப்பான்னு பார்த்தா வாயிலே வச்சிருக்கேன். வாங்க. இப்படி ரிசப்ஷன்ல உட்காருங்க, நான் போய் கிரியை கூட்டு வந்துடுறேன். சரிங்க தம்பி. பயந்துட்டாரு. கிரி ஒரு 500 ரூபா கொடு. எதுக்குடா? நியாயமா நான் 1000 ரூபா கேட்டுக்கணும், அநியாயமா 500 ரூபா தான் கேட்கறேன். கொடு. ஏண்டா? நான் பண்ணிருக்க காரியம் என்னன்னு உனக்கு தெரிஞ்சா ஆனந்த கூத்தாடுவே, அதிர்ச்சி ஆயிடுவே. கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். அங்க யாரு வந்திருக்காங்கன்னு வந்து பாரு. பாரு. தம்பி. மாப்பிள. நீங்க தம்பிங்கிறீங்க, இவர் மாப்பிள்ளைங்கிறாரு. யார் நீங்க? இங்க வெள்ளங்கோடு வெள்ளிங்கிறீங்கறத? வெள்ளங்கோடு வெள்ளியங்கிரியா? அப்படிலாம் இங்க யாரும் இல்லைங்க. இந்த தம்பி தான் எங்களை கூட்டிட்டு வந்துச்சு.
இந்த பையல கூட்டிட்டு வந்தா? ஆமா, ஆமாங்க. அதான் பார்த்தேன். அது வேற ஒண்ணும் இல்லையே, அவன் குழந்தையா இருக்கும்போது அவனை குப்பை தொட்டியில் தூக்கி போட்டாங்க. ஐயோ, அவன் அனாதான் அவனுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நட்டு கொஞ்சம் கழண்டு போச்சு. அப்ப அறப்பைத்தியம். அதுல இருந்து யாராவது தேடிட்டு வந்தாங்கன்னா உடனே என்கிட்ட கூட்டிட்டு வந்துருவான். 50 ரூபா பணம் கேட்டிருப்பானே. ஆமாங்க. 350 ரூபா நோட். காலையில இருந்து நீங்க 3வது ஆள். அந்த முகத்தை பாக்குறப்பவே எனக்கு சந்தேகமா இருந்துச்சு. தம்பி தப்பா எடுத்துக்காதீங்க, நாங்க வர்றோங்க. பரவாயில்லைங்க. பைத்தியம். இரி ஒன்றான் சில விஷயங்கள் பேசணும். நான் என்ன அனாதையா? என்ன குப்பை தொட்டில போட்டாங்க? அப்படின்னா என்ன உதவுக்காரங்க வித்யாகர் தான் எடுத்து வளர்த்தாரா இல்ல கேக்குறேன். இந்த வீட்டுல யாரு பைத்தியம் எனக்கு இப்ப தெரிஞ்சாகணும். சொல்லிட்டு போ. நான் கேட்டுக்கிட்டு நீ பாட்டு போயிட்டே இருக்கிற. நீ வெள்ளங்கோடு வெள்ளியகிரி தானே? வந்துட்டு போன உங்க அக்காவும் மாமாவும் தானே? சொல்லுப்பா. ஆனா சொல்லேன்பா. கேட்டுக்கிட்டே இருக்க, சொல்லேன்டா. கிரி, உங்க அக்கா பொண்ணு நீ எப்படி எல்லாம் லவ் பண்ண எனக்கு நல்லா தெரியும்பா. அப்புறம் ஏன் இப்படி ஒரு பொய் சொன்ன? அதாண்ட விதிக்கிறது. தொழிலுக்காக எவ்வளவோ பொய் சொல்லியிருக்கேன். அதனாலதான் என்னவோ உண்மையை சொல்ல வேண்டிய இடத்துலயும் கடவுள் என்ன பொய் சொல்ல வச்சுட்டான். நான் தான் வெள்ளியங்கிரி அவங்க முறை மாப்பிள்ளைன்னு தெரிஞ்சா பணத்தாசை பிடிச்ச எங்க மாமனும் அக்காவும் என் மேல இருக்கிற சொத்துக்கு ஆசைப்பட்டு அவங்க பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. சந்தோஷமான விஷயம் தானே. உங்க அக்கா பொண்ணை கல்யாணம் பண்றதுன்னு உன்னுடைய கனவே? கனவு கனவாவே போயிடுச்சு. டேய் குட்டி, என் அக்கா பொண்ணு யாருன்னு தெரியுமா? யாரு? நம்ம டெனன்ட் கீதா. யாரு? நம்ம கீதாவா? கீதா அரவிந்தங்கிற பையனை லவ் பண்றா. குட்டி, உனக்கே தெரியும், சின்ன வயசுல அவ ஆசையை நிறைவேற்றதான் நான் ஜெயிலுக்கு போனேன். இப்பவும் அவ ஆசையை நிறைவேற்றி வைக்கிறதா நான் முடிவு பண்ணிட்டேன். முடிஞ்சா நீயும் கொஞ்சம் உதவி பண்ண. அரை மாசோட தான் கமிஷன். அதெல்லாம் முடியாது கலைமணி, கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. எப்பா புரோக்கர், எப்பா கிரி, என்ன எங்கப்பா போயிட்ட? ஏன் உன்னை எங்கெல்லாம் தேடுது? உன் வீட்டுல இருந்த கீதா பொண்ணு அத அந்த தர்மாவோட ஆளுங்க கடத்திட்டு போயிட்டாங்கப்பா. இப்பதான் ஃபேக்டரிக்கு. அன்னைக்கு உன் பொண்டாட்டி போய் சொல்லி காப்பாத்துறேன். இப்ப என்ன போய் சொல்ல போற? அண்ணே அண்ணே, நான் சொல்றது தயவு செய்து கேளுங்க. போடா அண்ணே, உங்க காலை பிடிச்சு கெட்டி கேட்கறேன், விட்டுருங்க. டேய் தர்மா, போயிடுங்க போயிடுங்க, ஓடிடுங்க. அண்ணே வேணாம் அண்ணே, வேணாம். யாருகிட்ட மோதுற? இந்த தர்மா கிட்டியா? பாடவா எழுந்திருச்ச சாவடிச்சிருவேன். ஓ, இன்னாங்க பாக்குற, அவ இனி எழுந்திருக்க மாட்டான்.
ஹலோ போலீஸ் ஸ்டேஷனா? ஐயோ நான் இல்ல. இந்த தர்மா எங்க முதல்ல நேரத்தை ரவுடிங்க வச்சுட்டு ஃபேக்டரியில வந்து கலாட்டா பண்றான் சார். தர்மா கீழே போடுறாங்க. யுவர் அண்டர் கிரி போலீஸ் புடிச்சிட்டு பாக்குறியா? நீ தப்பிச்சது மட்டும் நினைக்காத. இது வேற சப்ப கேஸ் தான். என் கிட்டே மோதிட்டல உள்ள இருந்து வெளியே வந்த உடனே முதல்ல உன் தலைய இருக்காது, அவளுக்கு கற்பம் இருக்காது. வந்து கவனிச்சுக்கிறேன். உன்னை நாங்க கவனிச்சுக்கிறோம். வா. உங்களை என் முகத்திலேயே முழிக்க கூடாதுன்னு நான் கேவலமா பேசினாலும் அதையெல்லாம் பெருசா எடுத்துக்காம என்னை வந்து காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றிங்க. இந்த நேரத்துல உங்களை தவிர எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு வேற யாருமே இல்லை. நான் வந்து உங்க கூட தங்கிக்கலாமா? என்னங்க நீங்க பெர்மிஷன் எல்லாம் கேட்டுக்கிட்டு? தாராளமா நீங்க என் கூட வந்து தங்கலாம். உங்களுக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கிற வரைக்கும் நான் தான் உங்களுக்கு பாதுகாப்பா இருப்பேன். என் வாழ்க்கை மேல உங்களுக்கு இருக்கிற அக்கறை கூட என் அப்பா அம்மாவுக்கு இல்லை. எனக்காக இவ்வளவு நல்லது செய்யற உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே எனக்கு தெரியலங்க. என்ன நன்றி எல்லாம் சொல்லிட்டு வாங்க போலாம். மருதமலை மாமணியே முருகையா, முருகா, எங்க பொண்ணு கீதா சீக்கிரம் கிடைக்கணும். அம்மா கீதா, ஐயோ இருடே. எங்க நம்ம பொண்ணு கீதாங்க? எங்க அம்மணியே நில்லமணி, என்ன நம்ம பொண்ணு நம்மள பாத்துட்டு ஓடுறா? ஓடியா வா. இந்த பையன் புடி, இந்த பக்கம் தான் போனா. ஓடியா ஓடியாடி. எங்க போயிருப்பா? அதான் பாரு நம்ம பொண்ணு முருகன் கோயில மயில் மாதிரி பறக்கறா பாரு. ஓடியா. இதோ இந்த பக்கம் தான் ஓடுறா. என்ன டெனன்ட், என்னாச்சு? என் அப்பா அம்மா என்னை துரத்திட்டு வராங்க. இப்படி வாங்க, நான் பாக்குறேன். ஐயோ வேணாங்க. ஐயா நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க, வாங்க வாங்கண்ணா. என்னங்க நீங்களா தம்பி? இவ ஆறு தெரியுமா? எங்க பொண்ணுங்க. நல்லா தெரியுங்க. அவங்க ஊர்ல இருந்து கிளம்பி வந்ததுல இருந்து என் வீட்டுல தான் குடியிருக்காங்க. அவங்கள பத்தின எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அப்ப எங்க பொண்ணை கூட்டிட்டு நான் கிளம்புறேன் தம்பி. நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. உள்ள வாங்க பேசுவோம். சரி, விஷயத்தை சொல்லப்பா. உங்க பொண்ணு லவ் பண்ற பையனை நானும் பார்த்திருக்கேன். ரொம்ப நல்ல பையன், படிச்சவன். அதை விட முக்கியமா வசதியானவன். எப்படி இருந்தாலும் உங்க பொண்ணை யாருக்காவது ஒருத்தர் கட்டி வைக்க போறீங்க. இதை விட வேற என்ன தகுதி எதிர்பார்க்கறீங்க? ஆறு தம்பி, நீங்க கூறு கிடத்தனமா பேசிக்கிட்டு. அவ காதலிக்கிற வசதியா இருந்து அவ கட்டிக்கிட்டு போனா அவதான் சந்தோஷம் வசதியா இருப்பா. எங்க நிலைமை? நல்லப்பா. வீடு வாசல் தோட்டம்னு எல்லா சொத்தையும் என் தம்பி பேர்ல எழுதி வச்சுட்டு எங்க கிழவி போய் சேர்ந்துட்டா. நாளைக்கே அவன் திரும்பி வந்து பொண்ணு இல்லைன்னு தெரிஞ்சதோ எங்களை வெளியே அனுப்பிச்சுட்டா எங்க நிலைமை என்ன வருது? இத்தனை வருஷமா கட்டி காத்த சொத்தை விட்டு கொடுத்துட முடியுமா? இந்தாங்க. இந்தா படிங்க. சின்ன வயசுல அவன் மாமன் ஜெயில இருந்து எழுதின கடிதாசி இது. வரிக்கு வரி அவளை விசாரிச்சு எழுதிருக்கான். அந்த வயசுலயே அவளை பாசமா இருந்தவன் இப்ப வந்து பார்த்து இவ இல்லன்னு தெரிஞ்சா எங்களுக்கு சல்லி காசு கொடுப்பானா? சரி, இவங்க மாமன் பேர்ல இருக்கிற சொத்தெல்லாம் உங்க பேருக்கு வந்துச்சுன்னா இவங்க கல்யாணத்துக்கு நீங்க சம்மதிப்பீங்களா? எங்களுக்கு சொத்து கிடைச்சு என் பொண்ணுக்கு வசதியான மாப்பிள்ளை கிடைச்சா எங்களுக்கு என்ன கசகமா போகுது? ஆனா சொத்து எப்படி கிடைக்கும்? உங்க முறை மாப்பிள்ளை கையெழுத்து அப்படியே நச்சு நானே போடுவேன். இப்ப நான் சொல்றது நல்லா கேட்டுங்க. சின்ன வயசுல காண போன இவங்க மாமனை பத்தி யாருக்கு எதுவும் தெரியாது. நாளைக்கு ரெஜிஸ்டர் ஆபீஸ் போறோம். நான் தான் இவங்க முறை மாமன்னு சொல்லுங்க. கையெழுத்து போடுறேன், அப்படியே சொத்து உங்களுக்கு வந்துடும். நீங்க தான் வெள்ளியங்கிரியா? ஆமா சார். போய் இந்த பத்திரத்தை கிளார்க் கிட்ட கொடுத்து கையெழுத்து போட்டுருப்போம். சரிங்க சார். உங்ககிட்ட காட்டிட்டு கையெழுத்து போட சொன்னாங்க. இந்தாங்க பேனா, கையெழுத்து போடலாம். கிரி, உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். இருப்பா, கையெழுத்து போடு. இல்ல, அதுக்கு முன்னாடி பேசணும். சார் போயிட்டாங்க. நீ நல்லா இருக்கணும். இந்த சொத்தெல்லாம் வச்சு பாதுகாக்கன்றதுக்காக தான் பாட்டி அதை உன் பேர்ல எழுதி வச்சிருக்காங்க. அதை போய் இந்த பண பேய்களுக்கு எழுதி வைக்கிறேங்கிறியப்பா. குட்டி, பணவரி பிடிச்ச மாமாவும் அக்காவும்
என் பேர்ல சொத்து இருந்தாதான் அவங்க பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்னு பாட்டி நினைச்சிருக்கோம். அதனால என் பேர்ல சொத்தை எழுதிருக்கலாம். இப்ப அந்த பொண்ணே இல்லைன்னு ஆயிடுச்சு. அவளை விட அந்த சொத்து ஒண்ணு பெரிய விஷயம் இல்லடா. வேணாங்கிரி, நல்லா யோசிச்சு ஒரு முடிவு எடுப்பா. கொஞ்சம் சும்மா இருக்கியா? சச்சே, வர வர புரோக்கர்னாலே சந்தேகமா பாக்குறாங்க. எந்த தொழில் தான் பண்றது? உழைச்சு சம்பாதிடா, பிச்சை எடுக்காதடா. குட்டி நீயா? ஒத்தக்கண்ணா நீயா? ஆமா. குடுறா. அடி அடி. கலெக்ஷன்ல எப்படிடா? வருமான வரியா கட்டறல. ஆமா குட்டி, வர வர உன் நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு போல இருக்க. ஏன்டா ஓன்ட்ட வாங்கி அடிக்கிறேன் அது சொல்றியா? அட அது இல்ல குட்டி, கிரியோட தான் எப்ப பார்த்தாலும் சுத்திட்டு இருப்ப. வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்த உடனே உன்னை வீட்டை விட்டு துரத்திட்டாராமே. ஊரெல்லாம் ஒரே பேச்சு. எங்கடா மீட்டிங் போட்டு பேசுறாங்க? பக்கத்துல தான். ஏன்டா சொல்ல மாட்டேன்? ஒத்த கண்ணு இருக்கும்போது இவ்வளவு லொல்லா பேசுறியே, அப்படின்னா ஊர்ல டபுள் கண்ணு உள்ளவங்க எவ்வளவு லொல்லா பேசுவான். இதுக்கெல்லாம் காரணம் எனக்கு ஒரு ஃபிகர்ல என்ற இலக்காரம் தானே. இருக்கட்டும், நானும் சீக்கிரம் ஒன்னு பிடிக்கிறேன். நான் வேணா வரட்டுமா? நீ ஒத்த கண்ணு ஆளுக்குறாங்க. ஷட் அப். தேங்க் யூ. நோ மென்ஷன். என்ன பாப்பா இங்க? என் பேர் ஒண்ணு பாப்பா இல்ல, மலர். மலரா? தினமலரா வார மலரா? கண்ணுல கலக்கம், கையில பெட்டி. வீட்டை விட்டு ஓடி வந்துட்டியா? தங்குறதுக்கு இடம் இல்லையா? வாயும் கூட ஃபாலோ மீ. அந்த பக்கம் ஒத்த கண்ணு இருக்கா, இப்படி போ. வா மலர், உள்ள வா. இதான் நம்ம வீடு. வலது கால எடுத்து வச்சு வா. இங்கதான் நீ தங்க போற. அந்த பத்தியா டிவி இருக்கு, இங்க பாரு வாட்டர் ஃபில்டர் இருக்கு, பின்னாடி ஏகப்பட்ட ஹைட் இருக்கு, சைடுல சவுண்ட் சிஸ்டம் வச்சிருக்கேன். இந்த வீடு உனக்கு பிடிச்சிருக்கா இல்ல வாஸ்து சாஸ்திரப்படி ஏதாவது ஆல்டர் பண்ணி தரணுமா சொல்லு. மனுஷன் நின்னா 2 அடி, படுத்தா 6 அடி. போகும்போது என்னத்தை கொண்டு போறோம்? எனக்கு இந்த இடம் போதும். வாடகை எவ்வளவு? என்ன சொன்ன? வாடகையா? யார்கிட்ட கேக்குற? மத்தவங்க மாதிரி வீட்டை உள்வாடகைக்கு விடுற அந்த கேவலமான மென்டாலிட்டி எனக்கு கிடையாது. நீங்க தங்க, வாடகை தர வேண்டாம். ஃப்ரீ. மனுஷனுக்கு மனசுதான் முக்கியம்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அந்த மனசே மனுஷனா இருக்கிறத இப்பதான் பாக்குறேன். அப்புறம் நீதானே நின்ன 4 அடி, படுத்த 6 அடின்னு, கட்டில் கூட 6 அடி தான். திடீர்னு இப்படி சொன்னா எப்படி? நீதானே சொன்ன போகும்போது என்னத்தை கொண்டு போறோம். கோச்சுக்கிட்டீங்களா? என்ன கூட்டு வந்து வேஸ்டா போயிரும் போல இருக்கு. உட்காருங்க ப்ளீஸ். கோவப்படாம உட்காருங்க. என் கதையை கேளுங்க. அதுக்கப்புறம் என் மேல கைய வைக்கிறதா வேண்டாமா நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. 18 வயசுல எனக்கு கல்யாணம் ஆச்சு. ஃபர்ஸ்ட் நைட்ல என் புருஷன் விளக்காணைக்கவான்னு கேட்டுட்டு விளக்க அணைச்சாரு. அதுக்கப்புறம் என் வாழ்க்கையே இருட்டாயிடுச்சு. விளக்கணைச்சா ரூம் தானே இருட்டாகும், எப்படி வாழ்க்கை இருட்டாச்சு? விளக்க அணைச்ச என் புருஷன் ஹார்ட் அட்டாக் வந்து அங்கேயே போய் சேர்ந்துட்டாரு. அதுக்காக உன் வாழ்க்கையே இருட்டு போச்சுன்னு நீ எப்படி ஒரு தப்பான முடிவுக்கு வரலாம்? எங்கேயாவது உனக்காக கழுத்துல காலர் கட்டின ஒருத்தன் பிறக்காமல இருக்க போறான். அவனை நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம் இல்லையா? பூ வாடினாலும் தேனி வரத்தானே செய்யும். இன்னொருத்தரும் வந்தாரு. அதே ஃபர்ஸ்ட் நைட், அதே விளக்கு, அதே மாதிரி அணைச்சாரு. அவருக்கும் ஹார்ட் அட்டாக் போய் சேர்ந்துட்டாரு. நீ தப்பு பண்ணிட்ட. ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு எதுக்கு விளக்கு? விளக்கே இல்லாம ஃபர்ஸ்ட் நைட் வச்சுக்கணும். நீயே வச்சேனே. என் 3வது புருஷன் லைட் அணைக்கட்டுமான்னு கேட்டாரு. சரின்னு சொன்னேன். போய் சுவிட்ச்ல கை வச்சாரு. ஷாக் அடிச்சு அவரும் செத்து போயிட்டாரு. ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கையில் எத்தனை துன்பங்கள்டா. என்னங்க டைம் ஆச்சு, லைட் அணைக்கிறீங்களா? ஐயோ தங்கச்சி, அந்த தப்பை மட்டும் நான் செய்யவே மாட்டேன். உன் ஜாதகம் எத்தனை வாட்ஸ் பவர்ஃபுல் எனக்கு தான் தெரியும். நீ மேல படுத்துக்க, லைட் அணைக்காத. நான் கீழே படுத்துக்கிறேன். வா. கையில் பாட்டில பிடிச்சிட்டு படுக்க விட்டுட்டாலே. மலர்களை போல் தங்கை புரளுகிறாள், அண்ணன் பீருவுட்டு தரையில் உருளுகிறான். ஓ உலக இளைஞர்களே, விசாரித்து விட்டு ஏத்துக்கலடா. இல்லை என்றால் அவள் மேலே, நீ கீழே, நீ கீழேடா. போட்டு சட்டையை காணோம். ஐயோ பேண்டையும் காணுமே. சிஸ்டர், தங்கச்சி, அடி பாவி,
போகும்போது என்னத்தை கொண்டு போக போறோம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டாலே. ஐயோ, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னா ஒட்டு துணி கூட இல்லாம உருவிட்டாலே. பக்கத்து வீட்டு போவனா, மன்னிச்சுக்கோ, உன் துணியை சுட்டுட்டேன். மாப்பிள, நான் சொன்னதெல்லாம் ஞாபகத்துல இருக்குல்ல? ஊட்டி அனிமல்லாம் எங்கேயும் போயிடாது. நிதானமா போயிட்டு நிதானமா வாங்க. அப்பா, மாப்பிளைய குழப்பாதீங்கப்பா. மாப்பிள, நீங்க ஒன்னும் வரி பண்ணிக்காதீங்க. உங்களுக்கு ஒரு ஃபுல் கேன் வச்சிருக்கேன். ஏய், அப்பா பெட்ரோல் சொன்னப்பா. நீங்க வாங்க மாப்பிள, ஊருக்கு போய் சொட்டர் போட்டுக்கோங்க. வரேன் டாடி. வரேன் மம்மி. பாய். டாட். யா, நீங்க இப்ப என்ன யோசிக்கிறீங்கன்னு கரெக்டா சொல்லட்டா? மகளுக்கு கல்யாணம் பண்ணியாச்சு, ஹனிமூனுக்கு அனுப்பிச்சாச்சு. அடுத்தது பையனுக்கு கல்யாணம் பண்ணணும், அவனை ஹனிமூனுக்கு அனுப்பணும். தானே? உங்களுக்கு அந்த ஒரே வேணாம் டாட். நான் ஒரு நல்ல பொண்ணு, அழகான பொண்ணு, குடும்ப பொண்ணா பார்த்து லவ் பண்ணிட்டேன். நீங்க தேதியை சொன்னீங்கன்னா நான் தாலியை கட்டிடுவேன். வாட் யூ சே? சாரி அரவிந்த். ஏன் அதையும் நானே பாத்துக்கணுமா? ஓகே. இது வரைக்கும் உன் விருப்பத்துக்கு மாறா நான் நடந்ததில்ல. யா, ஆனா உன் கல்யாண விஷயத்துல என் விருப்பப்படி தான் நீ நடக்கணும். என் ஃப்ரெண்டு சுந்தரேசன் பொண்ணு மாலதியை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும். டாட், அப்பா Stop it! இன்னைக்கு சுந்தரேசன் உயிரோட இல்ல. அவன் நம்ம குடும்பத்துக்கு செஞ்ச உதவிக்கு நன்றி கடனா தான் அவன் பொண்ணு மாலதிய உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா நான் வாக்குறுதி கொடுத்திருக்கேன். புரியுதுப்பா. நீங்க உங்க ஃப்ரெண்டோட பொண்ணு பேர் என்ன, மாலதி, அவனுக்கு ஏதோ நல்லது செய்யணும்னு நினைக்கிறீங்க. ஃபைன். அந்த பொண்ணுக்கு வேணா ஒரு நல்ல இடமா பார்த்து நம்மளே கல்யாணம் பண்ணி வைப்போம். அதுக்குன்னு என்ன நம்பி வந்த பொண்ணை நான் விட்டுற முடியாதுப்பா. சாரி டாட், சாரி. ஸ்ரீதேவி மாதிரி உள்ள நுழைஞ்சு பூலான் தேவி மாதிரி எல்லாத்தையும் கிளப்பிட்டு போயிட்டாலே பாவி. சீக்கிரம் போய் ஒரு பேண்ட் சட்டை வாங்கணும், இல்லாட்டி பிளாட்பார்ம் கிடையாது ஒரு ஜட்டியாவது எடுக்கணும். நாய்ங்களா, சிறப்பால் அடிப்பேன். உங்களுக்கெல்லாம் அக்காவா மாறின அண்ணன்களே கிடையாதடா, பேட் பாய்ஸ். டேய், நேத்து கிண்டல் பண்ணோன்னு செருப்படுத்து காட்டினால அந்த போனா தாண்டா போறா. யாரா அவன்? போற பாட்டிக்கு மீச இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்டா மீச இருக்குன்னா எதுக்கு பாவாடை சட்டையோட போனோம்? நம்மள ஏமாத்துறதுக்கு தான். அவ்வளவு சுலபமா நம்ம ஏமாத்த முடியுமா? டேய் வாங்கடா. காத்தாடி பாவாட காத்தாட குளிக்குது ரோசா நாத்து சக்கம் சக்கம். ஐயோ, பேண்ட் வாங்க லேட் ஆயிடுச்சு. போறீங்களா? சொன்னா கேளுங்கடா. ஐயோ, காப்பாத்துங்க, இத காப்பாத்துங்க. இது நிஜமாவே ஆம்பளடா. ஐயோ, நீங்க ஜிச்சி. நான் தான் சொன்னேனடா, நான் சொன்னதை கேட்காம மறுபடியும் இப்படி துணி இல்லாம ஆக்கிட்டீங்களடா. அவசர போலீஸ்ங்கிறது இதுதானா? ஒரு அவசரத்துக்கு அவரே வந்து நிக்கிறாரே. உதவி கேட்ட வேண்டிதான், இல்ல போற்ற வேண்டிதான். ஆபத்துக்கு பாவம் இல்ல. இந்த ட்ரெஸ்ஸோட போய் வீரப்பணம் பிடிச்சிடலாமா? அது பத்திரிக்கைக்காரங்களால தான் முடியும். நமக்குள்ள பிரச்சனை வேண்டாம். நீ வந்த வெளியே போ, நான் வந்த வெளியே போறேன். ஏன்னா நான் பேண்ட் எடுக்கணும். நான் உன்னை பெண்ட் எடுக்கணும். நீதான கான்ஸ்டபிள் மனோஜ்குமார்? பின்ன நான் என்ன ஆசை அஜித் குமாரா? என்னையா பேச்சு பேசுற? இந்த ட்ரெஸ்ல பேர் போட்டுருக்கல, அதுல என்ன போட்டிருக்க அதானா? எம்முகுது. நீதானா அது? ஏண்டா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நான் உள்ள இருக்கும் போது என் தலைவனுக்கு கைவிலங்கு மாட்டி ஜெட்டியோட தர 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 எடுத்துட்டு போயிருப்பேன். அதெல்லாம் நடந்திருக்கா? எனக்கு தெரியாதுங்க. ஊடால பேசாத. அதே மாதிரி உன்ன கூட ஜெட்டி இல்லாம நான் திருவ அலைய விடல. என் பேர் நெற்றிக்கன் நெற்குன்றம் இல்ல, தூக்குறேன் பா. சொன்னா கேளுப்பா. கதாநாயகி வில்லன் தூக்கிட்டு வர மாதிரி கோடனுக்குள்ள தூக்கி கூடாது போடுறே. ஆரம்பிக்கவே இல்லையடா. ஐயா ஐயா, மகராஜா எல்லாத்தையும் உருவிட்டு போறிய ஐயா. ஏதாவது ஒட்டு துணியாவது கொடுத்துட்டு போ மகராஜா. என்ன கப்பு. எங்க 10 மணி ஆச்சே, வெளியே போன கீதா என்ன வரலையே? அத பத்தி கவலைப்படாம வெத்தலை பாக்கு போட்டுட்டு இருக்கீங்க. அரவிந்த் பாக்கு தானே போயிருக்கா, வந்துருவா. அதுக்காக ராத்திரி 10 மணி வரைக்குமா? இந்த பாருங்க, இது பட்டணம், எது எப்ப நடக்குன்னு யாராலையும் சொல்ல முடியாது. எதுக்கு நான் போய் பார்த்துட்டு வரேன். இதான் பையப்பா, நிறுத்து நிறுத்து, இத வந்துடுறேன்.
வீட்டுல யார் இருப்பா இந்த நேரத்துல? மிஸ்டர் கிரிகிரி வாங்க வாங்க. சார் நீங்க இங்க இருக்கீங்களா? ஆமா நான் இங்க தான் இருக்கேன். இது என் வீடு. வெளியே இல்ல போயிட்டேன் சார், உங்களை பார்க்க வந்த கீதா இன்னும் வீட்டுக்கு திரும்பல சார். அவங்க ஹாஸ்பிடல்ல இருக்காங்க. ஹாஸ்பிடல்லையா? என்ன என்ன என்னாச்சு? ஹார்ட் அட்டாக். யாருக்கு? அவங்களுக்கு இல்ல, எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆண்டிக்கு. அவங்கள பாத்துக்கிறதுக்கு இங்க யாரும் இல்ல. அவங்க பசங்க எல்லாம் ஊருக்கு போயிருக்காங்க. சோ இவங்கள பாத்துக்க சொல்லி இவங்கள ஹாஸ்பிடல்ல இருக்க சொல்லிருக்கேன். உங்களுக்கு சொல்லியா? நல்ல பொண்ணு போங்க சார். சொல்லவே இல்ல சார், அறிவே இல்ல சார். சார் நான் ஏதாவது தப்பா சொல்லிதான் மன்னிச்சிருங்க சார். நீங்க சொல்றது கரெக்ட் தான். அவங்களுக்கு அறிவு கொஞ்சம் கம்மி தான். பதட்டத்துல சொல்றத வாங்க உள்ள போலாம். இல்ல சார், நீங்க போய் தூங்க. நான் அவங்க ஹாஸ்பிடல் போயிட்டு நான் அவங்க எங்க இருக்காங்கன்னு பாத்துக்கிட்டு நீங்க போங்க சார், நான் பாத்துக்கிறேன் சார். சுவாமி குட்டியானந்தா. ஆமாண்ணே, யார் இந்த சாமியார் புதுசா இருக்காரு? சுவாமி குட்டியானந்தாவை பத்தி உனக்கு தெரியாதா? அந்த கோமணத்துல ஒரு பெரிய ரகசியமே இருக்கு. அப்படி என்ன ரகசியம் இருக்கு? இந்த சாமியார் போட்டிருக்க ட்ரெஸ்ஸ வீட்ல கொண்டு வச்சா பொண்ணா கொட்டுமா? இல்ல, பொய் சொல்றா. அடடே, இந்த விஷயம் முன்னாடியே தெரியாம போச்சே. இப்ப அவட்ட கேட்க துணியே இல்லையே. ஏன் இல்ல? கோவணம் இருக்குல்ல, முருகா கிருஷ்ணா காப்பாத்துப்பா. அட பாவிகளா, இருந்த ஒரு கோமணத்தையும் ஒலிம்பிக் ஜோதி ரேஞ்சுக்கு தூக்கிட்டு ஓடுறாருங்களே. அதுல ஏதுரா சக்தி? இந்த சமுதாயம் திருந்தவே திருந்தாதா? இனி என் வாழ்க்கை விடுதலையா? இந்த வாழ்க்கை உடை தருவார் யாரோ? ரொம்ப அருமையா பண்ணீங்க. ஐ அம் லிம்கா லிண்டா. நீதான் அந்த லிண்டாவா? நான் தான் உண்டாய். வாவ், அடிக்கடி ஜப்பான்ல இருந்து என்கிட்ட போன்ல பேசுவீங்க. அந்த குண்டா நீங்க தானா? அச்கி அச்கி. ஓகே சார், நேயர்களுக்காக படையப்பான்ற படத்துல இருந்து என் பேரு படையப்பாங்கிற பாட்டை ஜப்பான் மொழியில பாடுனீங்கன்னா ஆனந்த் ஜுவல்லரி சார்பா உங்களுக்கு ஒரு கோல்டு காயின் தருவோம். அதெல்லாம் எனக்கு வேண்டாங்க. எனக்கு ஒரு ஜட்டி வாங்கி கொடுக்குறீங்களா? ஜட்டியா? ஆமா, என் நிலைமை அப்படி. சரி, பாடினாத ஜட்டியோ பாடுங்க. இஷி மஷியாரோ மஷி மஷி தாரோ நாகசாக்கி ஹீரோஷிமா ஹீரோஷிமா நாகசாக்கி அக்கிரோவா குருசோவா நேஷனல் பேனசோனிக் ஜப்பானப்பா ஜப்பானப்பா. அக்கா பொண்ணு உன் மேல நான் உயிரே வச்சிருந்தேன். உன்னை ஒருத்தன் கிண்டல் பண்ணான்னு அவனை வெட்டிட்டு உனக்காக நான் ஜெயிலுக்கு போனேன். கொஞ்சம் கூட நன்றி இல்லாம அதையெல்லாம் மறந்துட்டு எனக்கே தெரியாம எவன் கூட எங்க வந்து குடும்பமா நடத்துறேன். நீங்க நினைச்சிருக்கலாம், ஆனா நான் உங்களை புருஷனா கற்பனை கூட பண்ணி பார்க்கல. இப்ப நான் இன்னொருத்தரோட பொண்டாட்டி. தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க மாமா. விடுறதா? நீ எவனோட பொண்டாட்டியா இருந்தாலும் எனக்கு கவலை இல்ல. நீ ஏன் கூட சேர்ந்து வாழணும். பாடி. வேண்டாம் மாமா, விட்டுருங்க மாமா. ஹலோ டெனன்ட், என்னங்க இப்படி உட்கார்ந்திருக்கீங்க? புரிஞ்சு போச்சு. நீங்க எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க. கல்யாணத்துக்கான எல்லா ஏற்பாடும் முடிச்சாச்சு. என்னங்க எவ்வளவு பெரிய விஷயத்த சொல்றேன், சந்தோஷத்தையே காணோம். என் கல்யாணம் நல்லபடியா நடந்தாலும் என்னால சந்தோஷமா இருக்க முடியாது. ஏன் டெனன்ட்? பக்கத்து வீட்டுல புதுசா கல்யாணமாகி குடுத்துன்னு வந்திருக்காங்கல்ல, ஆமா, அந்த பொண்ணோட முறை மாமா வந்து அவளை இழுத்துட்டு போயிட்டான். அதுக்கு நீங்க ஏன் மூட் அவுட் இருக்கீங்க? என் மாமா மாதிரி அவனும் ஜெயிலுக்கு போயிருக்கான். ஒவ்வொரு நாளும் என் மாமா எப்ப வந்துருவானோன்ற பயத்துல இருந்தா என்னால அரவிந்தோட எப்படி சந்தோஷமா வாழ முடியும்? என்னங்க எங்கேயோ ஏதோ ஒண்ணு நடந்துச்சுங்கிறதுக்காக உங்க வாழ்க்கையில அப்படி நடக்கும்னு நினைக்கிறீங்களே? உங்க மாமன் திரும்ப வரமாட்டாங்க. அது எப்படிங்க சொல்றீங்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சரி, அப்படியே அவன் வந்தாலும் நான் இல்ல பேச்சிட மாட்டேன், பிச்சம் போடுவா அவனை. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, அவனை நான் பாத்துக்கிறேன். நான் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டேன்னா உங்களுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இருக்காது. அப்புறம் எப்படி பாப்பீங்க? ஒவ்வொரு நாளும் என் மாமா எப்ப வந்துருவானோன்ற பயத்துல இருந்தா என்னால அரவிந்தோட எப்படி சந்தோஷமா வாழ முடியும்? டெனன்ட், உங்க மாமா பேர் ஏதோ வெள்ளியங்கிரி தானே சொன்னீங்க? ஆமா. ஊரு வெள்ளங்கோடு தானே? ஆமா. இந்த பாருங்க, வெள்ளங்கோடு வெள்ளியங்கிரி இறந்துட்டதா பேப்பர்ல வந்திருக்கு. ஆமா, என் தாத்தா பேரும் பொன்னுசாமி தான். அதுவும் கரெக்டா தான் இருக்கு. அப்போ என் மாமா இறந்துட்டானா? ஒரு நிமிஷம். அப்பா, அப்பா, பேப்பரை பாரு. அந்த பைய போய் சேர்ந்து 1 வருஷம் ஆச்சான். அல்பாயுஸ்ல போய் சேர்ந்தவங்க
ஆத்மா சாந்தி அடையாம அவங்க ஆவி இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த தம்பி கையெழுத்து போட்டு அவன் சொத்து நமக்கு வந்து சேர்ந்திருக்கு. அவ ஆவியா வந்து பயமுத்துல என்னங்க பண்றது? அம்புட்டு தான் அம்மனி, கவலைப்படாத. செத்து போனவனோட ஆத்மா சாந்தி அடையறதுக்கு ஒரு திதி கொடுத்துட்டா போச்சு. திதியா? திதிலாம் வேணாங்க. இல்ல தம்பி, கண்டிப்பா திதி கொடுத்தே ஆகணும். அவனுக்கு சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு எங்களை விட்டா வேற யாருமே இல்ல. திதி கொடுத்துட்டா எங்களுக்கும் பயம் இருக்காது இல்ல? ஆமாமா தம்பி, இந்த ஊர்ல எங்களுக்கு யாருமே தெரியாது. திதி கொடுக்கறது நீங்களே ஏற்பாடு பண்ணிடுங்களேன். இல்லைங்க, திதிலாம் இல்ல எதுக்கு? கண்டிப்பா திதி கொடுக்கணும். அந்த ஆள் ஆவியா சுத்தினா கூட எனக்கு பிரச்சனை தான். கவலைப்படாதமா, தம்பி கிட்ட சொல்லிட்டீல, அவர் எல்லா ஏற்பாடும் பண்ணிடுவார். பையன் பேரு வெள்ளங்கோடு வெள்ளியங்கிரி. வெள்ளங்கோடு வெள்ளையங்கிரி ஆத்மா ஸ்வாஹா. என்னது இது? கிரி, அங்க என்ன நடக்குது? பார்த்தா தெரியல, திதி நடக்குது. யாருக்கு திதி? வெள்ளங்கோடு வெள்ளியங்கிரிக்கு. அவங்களுக்கு வேணா வெள்ளங்கோடு வெள்ளியங்கிரி யாருன்னு தெரியாம இருக்கலாம். ஆனா எனக்கு தெரியும். செத்து போனவங்களுக்கு தாண்டா திதி கொடுப்பாங்க. என்னைக்கே அக்கா பொண்ணு எனக்கு இல்லைன்னு தெரிஞ்சதோ அன்னைக்கே நான் செத்துட்டேன்டா. மடத்தனமா பேசாத கிரி. இல்லடா குட்டி, கீதா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கூட எங்க முறமாம வந்துட போறானோன்னு பயந்துட்டு இருக்கா. அவன் நிம்மதியா இருக்கு. அதனாலதான் நான் இறந்துட்டதான் நானே விளம்பரம் கொடுத்திருக்கேன். என்னப்பா இது? அக்காவும் மாமாவும் திதி தரணும்னு சொன்னாங்க. என்னால மறக்க முடியல. அதனாலதான் என் திதிக்கு நானே ஏற்பாடு பண்ணிருக்கேன். உனக்கு வேணா தியாகம் பண்றதுக்கு அளவு தெரியாம இருக்கலாம்டா. ஆனா நான் அப்படி இல்லடா. உப்ப தின்ன வேண்டா நானு. நீ உயிரோட இருக்கும் போதே உனக்கு திதி பண்றதை பாத்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. இப்ப நீ திதியை நிறுத்துறியா இல்ல நீதான் அவளுக்கு முறமா வெட்டுற உண்மையை நான் போய் சொல்லட்டுமா? சத்தம் பாருகிரி, தனக்காக சின்ன வயசுலயே ஜெயிலுக்கு போய் சொத்தெல்லாம் இழந்து நிக்கிற மாமன் தான் கண்ணுல கூட படக்கூடாதுன்னு சாமி கிட்ட வேண்டிக்கிட்டா இல்ல. அதை நினைச்சு நினைச்சு வாழ்நாள் முழுக்க அவ அழணும்டா. கண்டிப்பா அழுவல்ல. அததான்டா என்னால தாங்கிக்க முடியாது. அவ சந்தோஷமா இருக்கணும். அதுக்காக நான் இதுக்கு மேல எது வேணாலும் செய்வேன். கிரி, எப்ப உன்னை எங்கெல்லாம் தேடுறது? குடிச்சிருக்கியா நீ? தண்ணி வாசம் அடிச்சாலே கிட்ட வராதம்ப. நீயா குடிச்சிருக்க? கிரி, நீ வெளியே சந்தோஷப்படுற மாதிரி நடிச்சாலும் உள்ளுக்குள்ள எவ்வளவு வேதனைப்படுறன்னு எனக்கு தெரியும். ஏன்பா, கீதாவுக்காக சின்ன வயசுலயே ஜெயிலுக்கு போனேன். உன்னோட சொத்தை எல்லாம் எழுதி வச்ச. உனக்கு நீயே திதி கொடுத்துக்கிட்ட. இப்போ விடிஞ்சா கல்யாணம், அதுக்கான ஏற்பாடுகளையும் நீயே செய்யற. இதெல்லாம் கீதாவோட சந்தோஷத்துக்காக நீ செய்திருக்கலாம். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் நீதான் கீதாவோட தாய் மாமங்கிறது அவளுக்கு தெரிஞ்சா அவளால சந்தோஷமா இருக்க முடியுமா? இல்ல நீதான் நிம்மதியா இருக்க முடியுமா? அப்ப என்ன செய்வ? கீதாவோட கல்யாணத்துக்கு அப்புறம் நான் உயிரோட இருந்தாதானே அவளுக்கு நான் தாய் மாமன்னு தெரியும். கிரி எங்க இருக்கான்? அத பத்தி தானே சொல்ல வந்தேன். அந்த கிரி பையன் எத்தனை நாள் தான் பொண்டாட்டின்னு உங்ககிட்ட போய் சொல்லி காப்பாத்தி இருந்தான்ல, அந்த பொண்ணை இன்னைக்கு வேற ஒருத்தன் கல்யாணம் பண்ணி வைக்க போறானே. என்னடா சொன்ன? இது வேற ஒருத்தன் கல்யாணம் பண்ணி வைக்க போறானே. முகூர்த்தத்துக்கு நாழியாரு மாப்பிள்ளைய அழிச்சுன்னு வாங்க. கிரி, முகூர்த்த நேரம் நெருங்கிடுச்சுப்பா. ஆமா, மாப்பிள்ளை எங்கேயும் காணாமப்பா. மாப்பிள்ளையே இங்கதான் எங்கேயாவது இருப்பாரு. நீங்க முதல்ல மணவரைக்கு போங்க, நான் அவரை கூட்டிட்டு வரேன். போங்க போங்க. இந்தாமா வளையல போட்டுடு. இதோ வந்துடுறேன். ஜேம்ஸ், ரெடி பாஸ். நிறுத்துங்க.
கேர்ஃபுல் கேர்ஃபுல். எஸ் எஸ் எஸ். வாட் a crowd. அம்மா அத கொடு. இந்தாங்க. என்ன மாப்பிள எங்க போயிட்டீங்க? உங்களை எங்கெல்லாம் தேடுறது? முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு. வாங்க ட்ரெஸ் பண்ணிக்கலாம் வாங்க. ஏன் இத பார்த்தா உங்களுக்கு ட்ரெஸ்ஸா தெரியலையா? நான் எதுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும்? என்னங்க நீங்க தானே மாப்பிள. எல்லாரும் பாக்குறாங்க மாப்பிள. விளையாடாதீங்க மாப்பிள. நான் மாப்பிள. ஜேம்ஸ் இவர் சொல்றாரு நான் மாப்பிள. இவரை பத்தி சொல்றதுக்கு தானே நான் இங்க வந்திருக்கேன். You know who this man is? He is a cheat. C-H-E-A-T. Cheat. துரோகி. துரோகி? உன்னதாப்பா துரோகின்னு சொன்ன. நீ அதானே உண்மைதானப்பா சொன்ன. Ladies and gentlemen, this my dear friend என்ன காரியம் பண்ணிருக்காரு தெரியுமா? நான் உயிருக்கு உயிரா லவ் பண்ண ஒரு பொண்ணு 30 நாள் 30 days இவர் அவர் வீட்டுல வச்சிருந்தார். என்ன சொல்றீங்க நீங்க? உண்மை சொல்றேன் மை டியர் ஃப்ரெண்ட். இது என்ன நியாயம்? அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? நீங்க யாராவது பண்ணிப்பீங்களா? இது என்ன சார் நியாயம்? யோ ஐயர் எந்திரியா. என்ன சொல்றீங்க? நீ செஞ்சதை தப்பா சொல்றேன். யோ என்ன ஓவரா பேசுறீங்க? குட்டி அவன் ரொம்ப சுமாரா குட்டி. மாப்பிள எதுவா இருந்தாலும் அப்புறமா பேசுவோம். எப்ப பேசுறது? கீதா கழுத்துல நான் தாலி கட்டினதுக்கு அப்புறமா? என்ன பார்த்தா இவளுக்கெல்லாம் இழிச்ச வாய மாதிரி தெரியுதா ஜேம்ஸ்? இப்பதான் பேசணும். நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சு பேசிட்டு இருக்கீங்க. நான் தப்பா பேசல மை டியர் ஃப்ரெண்ட். தப்பா நடக்க இருந்த கல்யாணத்தை பிரேக் போட்டு நிறுத்திருக்கேன். அவ்வளவுதான். இங்க பாருங்க மாப்பிள, கீதாவை பத்தி தப்பா பேசாதீங்க. என்னால தாங்கிக்க முடியாது. அதான் தெரியுமே எனக்கு. உன்னால தாங்க முடியாதுன்னு எனக்கு தெரியுமே. அதனால தான் நான் சொல்றேன். ஏன் தடுமாறுற? உனக்கும் இந்த கீதாவுக்கும் சம்பந்தம் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு. சொல்லு, உனக்கும் கீதாக்கு என்ன சம்பந்தம்? சொல்லு, எனக்கு கேட்கல. உனக்கும் கீதாக்கு என்ன சம்பந்தம்? சொல்லு மேன். என்ன லுக்கூர சொல்லையா? மொழிக்காத சொல்லு. என்ன சம்பந்தம் நான் சொல்றையா? கீதாவோட சொந்த தாய் தாய் வெள்ளையங்கிரிய இவன் ஐயா. இது நல்லா இருக்கு மிஸ்டர் ஜேம்ஸ். எஸ் பாஸ். 10 வயசுல பொய் சாட்சி சொல்லி கொலை கேஸ்ல ஜெயிலுக்கு போன வெள்ளையகிரி இவர்தான். ஓ இவர்தானா? எஸ். என்ன கிரிகிரி ஷாக்கா இருக்கா? இதெல்லாம் எங்களுக்கு இப்படி தெரியும். இந்த மாதிரி திருடங்களை பிடிக்கிறதானே எங்க வேலையே. ஓ மகத்துல தான் எழுதி ஒட்டி இருக்க ஜெயிலுக்கு போன திருடன். ஏன் இவன் ஜெயிலுக்கு போனான்னு உனக்கு தெரியுமாயா? தெரியாது. வா எல்லாருக்கும் சொல்லு கேட்கட்டும். கீதா ஆசைப்பட்ட ஒரு கிளிக்காத்தாயா இவன் ஜெயிலுக்கு போனான். ஒரு கிளிக்காக இவர் ஜெயிலுக்கு போட்டாரா? யார் காதல மேன் பூசுறீங்க? நீங்க சொல்லுவீங்க, இதை நாங்க நம்பணும். சரி அதெல்லாம் விடு. உனக்கும் இந்த கீதாவுக்கும் வேற என்ன உறவு சொல்லு. வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசாதயா. உனக்கு இந்த ஆளை பத்தி என்னையா தெரியும்? ₹1 வருமானம் கிடைச்சாலும் சரி, அதை தன்னுடைய அக்கா பொண்ணுக்காக சேர்த்து வச்சு தாலி கையில இருந்து முகூர்த்த புற வரைக்கும் வாங்கி வச்சு கனவு கண்டவையா இவன். இவரை பார்த்தா என்ன உறவுன்னு கேக்குறேன். அவ எப்ப ஒன்ன லவ் பண்ணான்னு தெரிஞ்சதோ அப்பவே தன்னுடைய காதலை எல்லாம் விட்டு கொடுத்துட்டு நிக்கிறாயா. இவரை பார்த்தா என்ன உறவுன்னு கேக்குற நீ? இவ்வளவு ஏயா உங்க காதல இதோ கீதாவோட அப்பா அம்மா ஏத்துக்கொண்டிருக்காங்க தன்னோட மொத்த சொத்தையும் எழுதி வச்சுட்டு ஏமாந்து போய் நிக்கிற இவரை பார்த்தா என்ன உறவுன்னு கேக்குற நீ? கீதா சந்தோஷமா வாழணுன்றதுக்காக தன்னைத்தானே சாகடிச்சுக்கிட்டு அத பேப்பர்ல விளம்பரமாவும் கொடுத்து ஐயோ ஐயோ தனக்கு திதி கொடுக்கறத தானே நேர்ல பார்த்தவையா இவன். இப்பேற்பட்டவனை போய் என்ன உறவுன்னு கேட்டியா நீ? என் மாமா இறந்துட்டானா? ஓ இதுக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எனக்கு கூட ஜேம்ஸ் இந்த ஆளு ஜெயிலுக்கு போனது மட்டும்தான் தெரியும். ஆனா அது கூட இந்த கீதாக்காகத்தான் இப்பதான் தெரியும். ஆனா ஒரு விஷயம் மிஸ்டர் கிரி, ஐ மஸ்ட் ரியலி அப்ரிஷியேட் யூ. ஏதோ அனுபவிச்சோம் விட்டுட்டோன்னு இல்லாம உங்க சொத்து பூரா இந்த பொண்ணு மேல எழுதி வச்சுக்க பாருங்க. யூ ஆர் ரியலி கிரேட்.
மனசாட்சி உறுத்துச்சா? என்ன மன்னிச்சிருங்க. வேணாங்க. என் அக்கா பொண்ணு கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரக்கூடாதுங்கிறதுக்காக நான் இத்தனை நாளா போறான்னு பாருங்க. அவங்க கண் கலங்கி நிக்கிறது. மாட்டிக்கிட்டோம்னா வேண்டாங்க, வேண்டாம். இதுக்கு மேல பேசிட்டு இருக்காதீங்க. என்னால தாங்க முடியாது. நீங்க 2 பேர் பண்ணது மட்டும் நான் தாங்கிக்கணும். ஆனா இது உங்களால தாங்கிக்க முடியாது. என்ன பார்த்தா எப்படிமா தெரியுது? ஐயோ, நான் சத்தியமா சொல்றேன், என்ன நம்புங்க. என் நிழல் கூட அவங்க மேல பட்டதில்லை. பாவங்க, அவங்க மேல அபாண்டமா பழிய போடாதீங்க. உங்க கால்ல விழு. வேண்டாம் மாமா, வேண்டாம். எனக்காக நீங்க செஞ்ச தியாகம், பட்ட கஷ்டம் எல்லாம் போதும். இதுக்கு மேல எனக்காக நீங்க யார் காலையும் விழுந்து அவமானப்பட வேண்டாம். உன் அப்பாவை எதிர்த்து காதல் தான் முக்கியம்னு சொல்ல தெரிஞ்ச உனக்கு சந்தேகப்படாம இருக்கிறது தான் காதலுக்கு முக்கியம்னு தெரியல. இப்ப என் காதல் தோத்து போச்சுங்கிறதுக்காக நான் வருத்தப்படல. ஆனா உன்ன மாதிரி ஒரு ஆளை காதலிச்சதை நினைச்சு நான் வெட்கப்படுறேன். மாமா, நான் கலங்கி நிக்கல. இப்போது அந்த ஆளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டதை நினைச்சு சந்தோஷப்படுறேன். நடந்ததெல்லாம் நல்லதுக்கு தான். இல்லனா எதுவுமே தெரியாம ஒரு துரோகிக்கு மனைவியாகி உங்களை விட்டுட்டு போயிருப்பேன் மாமா. சோ இப்ப நான் உனக்கு தேவையில்லை இல்லையா? நான் தான் துரோகி ஆயிட்டேன். அப்படின்னா அவரே கல்யாணம் பண்ணிக்க. அத நீ சொல்ல வேண்டாம், நீ சொல்ல வேண்டாம். எனக்கு காதலை விட நன்றிதான் முக்கியம். இவர் செஞ்ச எல்லா தியாகத்துக்காக என் வாழ்நாள் பூரா இவர் காலடியில மனைவிய வாழணும்னு ஆசைப்படுறேன். கீதா, என்ன சொல்ற நீ? மாமா, இதுவரைக்கும் என்னோட எல்லா ஆசையும் நிறைவேற்றிருக்கீங்க. இந்த ஆசையும் நிறைவேற்றுறீங்களா? என்ன மாப்பிள யோசிக்கிறீங்க? என் பொண்ணு எடுத்து சரியான முடிவுதான். முகூர்த்த நேரம் முடிய போது நீங்க போய் மணவரையில் உட்காருங்க மாப்பிள. வாங்க. பாப்பா சொன்னா கேளு, போ. இதுக்கப்புறமா ஏன் இங்க நிக்கிற? வெளியில போ. வா மாப்பிள. வாங்க மாமா, வாங்க. நான் பழைய மாமன் இல்லப்பா, திருந்தியாச்சு. புது மாமன் வாணி. பாஸ், கிரி கீதாவோட தாய் மாமன் உங்களுக்கு முன்னாடி எப்படி தெரியும்? அது ஒரு நாள் ராத்திரி கீதாவை காணணும் கிரி வீட்டுக்கு வந்தாரு. அப்போ அவருக்கு இருந்த படபடப்பு, தவிப்பு, ரத்த சம்பந்தம் இல்லாம இந்த உணர்வு ஏற்படாதுன்னு டவுட் பண்ணேன். அதான் ஃபாலோ பண்ணேன். கீதா தான் கிரியோட ஆசை, கனவு, மூச்சு எல்லாமே. கீதா இல்லைன்னா கிரி உயிரோடவே இருக்க மாட்டாரு ஜேம்ஸ். நியாயமா அவருக்கு சேர வேண்டிய சந்தோஷத்தை, கீதாவை நான் தட்டி பறிக்க விரும்பல. கிரியோட எல்லா தியாகங்களும் எனக்கு தெரிஞ்சப்ப என் காதல் எனக்கு பெருசா தெரியல ஜேம்ஸ். கடைசி வரைக்கும் கீதாவுக்கு உங்க நினைப்பு வரக்கூடாதுன்னு கெட்டவன நடிச்சீங்க. இப்ப கீதா ஃபீல் பண்றதை பார்த்தா அது சந்தோஷமா இருக்கு. இனிமேதான் அவ உண்மையிலேயே சந்தோஷமா இருப்பா ஜேம்ஸ். கிரியோட அன்பும் ஆதரவும் அவளை எப்பவுமே சந்தோஷமா வச்சிருக்கும். இப்ப நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா பாஸ்? ஒரு ஓரமா நின்னு கீதா கழுத்துல தாலி ஏறதாவது பார்த்துட்டு போலாமா? இல்ல ஜேம்ஸ், அதையும் தாங்கிக்கிற அளவுக்கு என் மனசுல சக்தி இல்லை. என்னங்க நடந்தது என்னால நம்பவே முடியல. டெனன்ட். என்னது டெனன்ட்டா? மாமா, இனிமே நான் டெனன்ட் இல்ல, திருமதி கீதா வெள்ளியங்கிரி. ஓகேயா? நல்ல நெருங்கி நில்லுங்க மாப்பிள. டார்ச்சர். ஐயோ, அருவாள் எடுக்கிறான். அருவாள். இப்படி வா. இங்க பாருங்க, நான் கட்ட தாலி. இங்க இருக்கிற எல்லாரும் சாட்சி.
ஒரு பொய்ய உண்மையாக்குன முதல் ஆளு நீதாங்கிரி. சாரிப்பா, இனிமே கீதா மட்டும் இல்ல, இந்த ஊர்ல இருக்க எல்லா பொண்ணுங்களும் சரி என் தங்கச்சி மாதிரி. இந்த பொண்ணு கூடவா?